அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் நாமும் அறிந்து கொண்டு அதை பிற மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சியிலே விருந்து என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். மனிதர்கள் தங்களுக்கிடையில் உள்ள உறவை வலுப்படுத்தக்கூடிய வகையில், தொடரக்கூடிய வகையில் இஸ்லாம் பல நல்ல பண்புகளை நமக்கு கற்றுத்தருகிறது. பிறருக்கு நாம் அன்பளிப்பு செய்வது, தர்மம் செய்வது, அவர்கள் கேட்கும் பொழுது அல்லது அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது இரவலாக ஒரு பொருளை நம்ம கொடுப்பது என்று, சலாத்தை பரப்புவது என்று மனிதர்களுக்கு இடையில் உறவு நிலைக்கணும், சகோதரத்துவம், நட்பு, மனித நேயம் இதெல்லாம் மலரணும் என்பதற்காக பல அறிவுரைகளை, போதனைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகிறது. அந்த வகையில் மனிதர்களுக்கு இடையில் உள்ள உறவு நிலைப்பதற்கு அடிக்கடி விருந்து கொடுத்து கொள்ள வேண்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விருந்து கொடுத்து கொள்ள வேண்டும் என்று இந்த விருந்தோம்பலையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தருகிறது. அறியாமை கால மக்கள்கிட்ட கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுறதுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த அறியாமை கால மக்கள்கிட்ட கூட விருந்தோம்பல் என்ற இந்த பழக்கம் இருந்திருக்கிறது. அந்த காலங்களில் எல்லாம் இன்னைக்கு உள்ள மாதிரி ஹோட்டல் கிடையாது. ஒரு இடத்துக்கு காசை கொண்டு போய் நம்ம விரும்பின பொருளை, விரும்பின உணவை வாங்கி கொள்கிற மாதிரி ஒரு செட்டப் கிடையாது. அவங்க உணவை கட்டுச்சாதமாக எடுத்து கொண்டு போவாங்க. எந்த ஊருக்கு போகிறாங்களோ அந்த ஊரில் உள்ள மக்கள் தான் செய்வாங்க, அவங்களுக்கு விருந்து கொடுப்பார்கள். வந்தவர்களுக்கு விருந்து கொடுக்க வேண்டிய, வெளியூர்வாசிகளுக்கு விருந்து கொடுக்க வேண்டியது உள்ளூர்வாசிகளுடைய கடமையாக இருந்துச்சு. இஸ்லாம் அந்த மக்கள்கிட்ட இல்லாவிட்டாலும் வந்தவர்களை நம்ம கவனிக்கணும், நம்ம தான் அவங்களுக்கு உணவளிக்கணும் என்ற பொறுப்புணர்வு, விருந்தோம்பல் என்ற ஒரு நல்ல பண்பு இஸ்லாத்துக்கு முன்னாடி அந்த மக்கள்கிட்ட இருந்ததை நம்ம ஹதீஸ்களில் பார்க்குறோம். இஸ்லாமிய மார்க்கம் விருந்தளிப்பதை ஒரு வணக்கமாகவே நமக்கு சொல்லித்தருகிறது. ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமையில் இஸ்லாம் என்ன செய்யுது, இந்த விருந்தோம்பலை நமக்கு சொல்லித்தருகிறது. ஆனால் இந்த விருந்து என்பது விரும்பி கொடுக்குறதுங்கிற நிலைமை மாறி போய் கேட்டு வாங்குகிற நிலைமைக்கு மாறிவிட்டது. விருந்துனால அவங்கள விரும்பி கொடுக்குறது தானே, எப்பப்போ சாப்பாடு போடுவேன், ஏதாவது சாப்பாடு கொடு அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த விருந்தோம்பல் இஸ்லாமிய சமுதாயத்தில் குறைந்து கொண்டே வர்றதை நம்ம பார்க்குறோம். சில பேர் நினைக்கிறாங்க, இந்த சொந்தக்காரங்களுக்கு கொடுக்குறதா விருந்து அப்படின்னு சொந்தக்காரங்களை மட்டுமே செய்கிறாங்க, விருந்து கொடுக்குறாங்களே தவிர, விருந்து என்பது நம்ம யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். தெரிந்தவர் கொடுக்கலாம், தெரியாதவர் கொடுக்கலாம், முஸ்லீம் கொடுக்கலாம், முஸ்லீம் இல்லாதவர் கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் விருந்து கொடுக்கலாம். ஆனால் விருந்து என்ன நினைக்கிறாங்க, சொந்தக்காரங்களுக்கு மட்டும் கொடுக்குறது தான் விருந்து என்று முஸ்லீம்கள் தவறாக நினைக்கிறத பார்க்குறோம். சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, விருந்துங்கிற பெயரில் மார்க்கத்திற்கு மாற்றமாக அனாச்சாரங்கள் நிறைந்த, மூட நம்பிக்கைகள் நிறைந்த, விதத்துகள் நிறைந்த ஒரு சபையாக இருந்தாலும் விருந்து நம்மளை கூப்பிட்டாங்க, நம்ம உறவை பேணணும், நம்ம விருந்துக்கு பதிலளிக்கணும் என்று மார்க்கத்துக்கு மாற்றமாக அந்த சபையில் என்ன நடந்தாலும் அந்த விருந்தில் போய் கலந்து கொள்றதை நம்ம பார்க்கணும். அதனால் விருந்தோம்பல் என்பது உறவை வலுப்படுத்துகிற விருந்தோம்பல் என்ற இந்த தலைப்பு, இது எல்லாருக்கும் இன்றைக்கு தேவையான ஒரு தலைப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விருந்தோம்பலை எப்படி சொல்றாங்க, இதை ஈமானுடைய ஒரு அங்கமாகவே சொல்றாங்க. மன்கான யூமின் பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி ஃபல் யுக்ரிம் லைஃபஹு, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பி இருக்கிறாரோ அவர் தன்னுடைய விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பி இருக்கிற அடையாளம். உங்கள்கிட்ட ஈமான் இருக்குது, அல்லாஹ்வை நம்பி இருக்கிறீங்க, ஆகிரத்தை நம்பி இருக்கிறீங்க அப்படிங்கிறக்கு அடையாளம்னு கேட்டால், உங்களை தேடி ஒருத்தர் வர்றாரு, விருந்துக்கு வர்றாரு, அதில் நீங்களே அவரை கூப்பிடுறீங்க அப்படின்னா அவங்கள கண்ணியத்தோடு நடக்கணும் அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. கண்ணியத்தோடு நடக்கிறன்னா என்ன, நம்ம ஒரு ஆளை விருந்துக்குன்னு கூப்பிட்றோம், அல்லது ஒரு கூட்டத்தை கூப்பிட்றோம், அவங்க வரக்கூடிய நேரத்தில் அவங்க திருப்தி பெறுற அளவுக்கு அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், உணவளிக்கணும். அதே மாதிரி இன்முகத்தோடு, சிரித்த முகத்தோடு அவங்கள வரவேற்கணும். வெறுமனை கூப்பிட்டுட்டு சில பேர் செய்வாங்க, கண்டுகொள்ளவும் மாட்டார்கள். விருந்துக்குன்னு கூப்பிடுவாங்க, நம்ம போய் நிற்போம், கண்டுக்கிறவும் மாட்டாங்க, வாங்கன்னு கேட்குற கூட அங்கே ஆள் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும். அப்போ விருந்துக்கு நம்ம யார் அழைச்சிருக்கிறோமோ அவங்க வரும் பொழுது அவங்கள நல்ல வார்த்தைகளை சொல்லி சிரித்த முகத்தோடு என்ன செய்யணும், வரவேற்கணும். நம்முடைய முகம் மாறி போயிடுச்சுன்னா விருந்தாளினுடைய மனசு மாறி போயிடும். அவருக்கு இப்போ முதல்ல பிரச்சனை செய்யும் பார்க்குறதுக்கு என்ன, இப்போ நம்ம முதல்ல நுழையும் போது வரவேற்பு இல்லை, நம்மளை யாரும் கண்டுக்கிறல, கவனிக்கலை அப்படின்னு நினைக்கும் பொழுது, வாங்கன்னு கேட்கலை என்றெல்லாம் நினைக்கும் பொழுது அது என்ன செய்யும், சில நேரங்களில் ரொம்ப கூட்டமாக இருக்குது, ஒவ்வொரு தனிநபரும் கண்டுக்கிற முடியாது, அப்படி ஒரு நிலைமை இருக்குது. அது வேறு செய்யும். அதே நேரத்தில் ஒரு சின்ன கூட்டமாக இருக்குது, நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு சின்ன சபையாக இருக்குது,
நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னு சொன்ன செய்யணும், அவங்கள வந்து இன்முகத்தோடு நம்ம வரவேற்கணும். இதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி சில பேர் தூர தொலைவிலேருந்து வருவாங்க, கண்ணியப்படுத்தணும்ன்ற என்ன எல்லா வகையிலும் அவங்களுடைய அந்த சிரமங்களை தவிர்க்கணும். அவங்க சிரமப்படாத அளவுக்கு அவங்க மனசளவில் சில விஷயங்களை கேட்பதற்கு வைக்கப்படுவார்கள். தூர தொலைவிலேருந்து வருவாங்க, வந்து அவங்க சிறிது கழிக்காமல் இருப்பாங்க, மலைச்சலம் கழிக்காமல் இருப்பாங்க. இந்த இருக்கு ரெஸ்ட் ரூம் முதலுக்கு பயன்படுத்திக்கிறங்க, நாங்கள் தண்ணி குடிக்கிற தண்ணி வச்சுக்கிறோங்க, ஏதாவது ஒன்று என்ன செய்யுங்க, வந்த உடனே ஏதாவது டீ குடிக்க விரும்புவாங்க. நம்மளோட அது மாதிரி வசதிகள்லாம் இருந்தால் என்ன செய்யணும், அப்படி எல்லாம் அவர்களை கண்ணியப்படுத்தணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரமம் செய்கிறாங்க, இதை நமக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அவங்கள கண்ணியப்படுத்துறது என்றால், நம்ம கணவனுக்கு மனைவிக்கு இடையில் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு மக்கள் வந்திருப்பாங்க. வந்திருக்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் பிடிச்சி பிள்ளையை பிடிச்சி திட்டம்னு வைங்க, அல்ல மனைவியை பிடிச்சி திட்டிட்டு இருந்தோன்னு வைங்க, மனைவி கணவனை திட்டான்னு வைங்க, அவங்க நினைப்பாங்க நம்ம வந்தது பிடிக்கிறதா அவங்களுக்குள்ள சண்டை போட்டு இருக்கிறாங்க, ஏதோ பிரச்சனை போல இருக்குது அப்படின்னு என்ன செய்வாங்க, மனதளவில் அந்த வீட்டில் இருப்பதற்கு சங்கடப்படுவார்கள். அப்போ எல்லா விதமான சண்டைகளையும் கோபதாபங்களையும் விட்டு விட்டு என்ன செய்யணும், விருந்தாளிகள் விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். அதே மாதிரி விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்க, ஆளுக்கு ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு நம்ம ஃபோனோட நேரம் செலவழிச்சோம்னு வைங்க, விருந்தாளிகள் நம்மகிட்ட பேச ஆள் இல்லை நினைச்சு போயிடுவாங்க. இப்போ விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துறது என்றால் ஃபோனை எல்லாம் தூக்கி வச்சுட்டு செய்யணும், அவங்களோட நேரம் செலவழிக்கும். அப்போ இதெல்லாம் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துறது வந்துடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, மன்கான யூமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபல் யுக்ரிம் லைஃபஹு, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி இருக்கிறாரோ அவர் வந்து தன்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இயற்கையாகவே அவங்கள்ட்ட இந்த பண்பு இருந்துச்சு. விருந்தாளிகளை கவனிப்பது என்ற பண்பு, கண்ணியப்படுத்துறது என்ற இந்த பண்பு நபி ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்கள்ட்ட இருந்துச்சு. நம்மெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிரா குகையில் போய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்குறாங்கல்ல, முதல்ல பார்த்துட்டு பயந்து போய் அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் கடுமையான காய்ச்சல் ஏற்படுது. ஜம்மில் ஊனின்னு வர்றாங்க, என்னை போர்த்துங்கள் அப்படின்னு வரும் பொழுது, அப்போ ஹதிஜா ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முதல் மனைவி ஹதிஜா ரலியல்லாஹு அவங்க அல்லாஹ்வுடைய தூதரை அமைதிப்படுத்துகிறாங்க. பயப்படாதீங்க, கல்லா வல்லாஹி மா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களை ஒரு காலத்தில் இழிவுபடுத்த மாட்டான். ஏன் இழிவுபடுத்த மாட்டான், இன்னக்கல தசில் ரஹீம, நீங்கள் வந்து உறவோடு சேர்ந்துருக்கிறீங்க, தகமில் கல்ல பிறர் சுமையை சுமக்கிறீங்க, தக்சிபுல் மாதும சிரமப்படுறவருக்காக நீங்கள் உழைக்கிறீங்க, துக்குரில் லைஃபை விருந்தாளிகளை நீங்கள் கண்ணியப்படுத்துறீங்க என்று துயின்வாள நவாயிபில் ஹக்கி உண்மையில் இருப்பவர்களுக்காக நீங்கள் உதவி செய்கிறீங்க என்று ஹதிஜாரில் அவங்க என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஆகிறதுக்கு முன்னாடியே, நபின்றவங்க கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே, அவங்க நபின்னு அவங்களுக்கு விளங்குறதுக்கு முன்னாடியே இயற்கையில் எப்படி இருந்துக்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக உறவோடு சேர்ந்திருக்கக்கூடியவங்களாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்திருக்கிறாங்க. இப்போ இந்த பண்பாட்டை நம்ம என்ன செய்யணும், வளர்த்துக்கொள்ளணும். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்குலாம் இதை வந்து சொல்லி காட்டுறாங்க. ஒரு நபி தோழர், அதுவும் நமக்கு தெரிஞ்ச செய்தி தான். அபூ தர்தாங்கிற ஒரு நபி தோழரையும் சல்மான் ஃபாரிசி என்ற ஒரு நபி தோழரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு ரெண்டு பேரும் சகோதரராக்குறாங்க. சல்மான் ஃபாரிசி வந்து அவர் ஹிஜ்ரத் பண்ணி வந்திருக்கிறாரு. அபூ தர்தாங்கிறவர் அவங்க அந்த ஊர்க்காரர் மதீனாவை சேர்ந்தவர். அபூ தர்தாட்ட வந்து சல்மான் ஃபாரிசி ஒப்படைக்கிறாங்க, இவரை நீ தான் கவனிச்சிக்கணும், இவரை நீ சகோதரனாக ஏற்றுன்னு செய்யணும், அவருக்கு நீ உணவு கொடுக்க வேண்டியது, தங்க இடம் கொடுக்க வேண்டியது, ஒரு வியாபாரத்துக்கு வழிகாட்ட வேண்டியது எல்லாமே உன் பொறுப்புன்னு செய்கிறாங்க. இவர் ரெண்டு பேரும் சகோதரராக ஆக்குறாங்க. இந்த ரெண்டு பேரும் வீட்டில் இருக்கும் பொழுது இவர் சாப்பிட்றதுக்குன்னு செய்கிறாங்க, சல்மான் ஃபாரிசிக்கு சாப்பாடு வைக்கப்படுது. வச்சா அபூ தர்தா என்ன செய்கிறாருன்னு சாப்பிடாம அவர் உட்காந்துருக்கிறாரு. ஏன் நீங்கள் சாப்பிட்லையா, இல்லை நான் நோன்பு வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறாரு. பரவாயில்ல, நபிலான நோன்பு தானே, கடமையான நோன்பாக இருந்தால் நம்ம விடக்கூடாது, அதை நம்ம வேணுமுக்கு விடக்கூடாது. விருந்தாளிக்கு அப்படி நபிலான நோன்பு வச்சுருந்தோம் என்ன செய்யலாம், நம்ம அவரோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு அப்படி நோன்பை விட்டுறலாம். நம்மளை விரும்பி வைக்கிற நோன்பு தானே, சுன்னத்தான நோன்பாக இருந்தால் நம்ம விட தேவையில்லை, கடமையான நோன்பாக இருந்தால் விட தேவையில்லை. நபிலாக நம்மளாக விரும்பி வைக்கிற நோன்பாக இருந்தால் விருந்தாளிகளுக்காக என்ன செய்யணும், நோன்பை விட்டு அவங்களோட உட்காந்து சாப்பிடணும். அப்போ தான் அவங்களும் சங்கடப்பட செய்வாங்க, அவங்க நம்மளோட சேர்ந்து சாப்பிடுவாங்க. அப்போ இதை வந்து அவர் என்ன செய்கிறாரு, நீ சாப்பிடு, என் கூட சேர்ந்து சாப்பிடு, இப்படி நோன்பை விட வச்சுறாரு. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சு அவங்க இரவில் தூங்க போகக்கூடிய நேரத்தில் எந்திரிச்சு துழுவ ஆரம்பிக்கிறார். துழுவ ஆரம்பித்தா சல்மான் ஃபாரிசி என்ன செய்கிறாரு, பிடிச்சிருக்கிறார், உட்காரு படுப்பு சாமான் பின்னாடி தொழுதுக்கிறலாம், பின்னிரவில் தொழுதுக்கிறலாம் அப்படின்னு பிடிச்சி படுக்க வைக்கிறாங்க. ஏன்னா அவர் முன்னாடியே பார்க்குறாரு, அவங்களுடைய மனைவி அபூ தர்தாவுடைய மனைவியை வந்து இவர் பார்க்குறாரு, சல்மான் ஃபாரிசி பார்க்குறாரு. கணவன் உள்ளூரில் இருக்கும் பொழுது ஒரு மனைவி எப்படி அலங்கரிச்சிக்கிடுவாங்களோ அந்த மாதிரி அவங்க இல்லை, ஒரு அலங்கோலமாக பார்க்குறதுக்கு ரொம்ப ஏழ்மையான தோற்றத்தில், ரொம்ப எளிய தோற்றத்தில் அவங்க இருக்கிற பார்த்துட்டு, ஏன் இந்த மாதிரி ஒரு கணவனுக்காக வேண்டி நல்லா இருக்க வேண்டியதானே என்றெல்லாம் அதை கவனித்து விசாரிக்கிறார். ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
அவருக்கு உங்கள் நண்பருக்கு என்ன வேலை, அவர் இப்போ பார்த்தாலும் இரவில் தொழுகிறது, பகலில் நோன்பு வைக்கிறது, மனைவி மேலே அவருக்கு எந்த விதமான ஒரு தேவையும் இல்லை இப்படின்னு அவங்க சொன்ன பிறகு என்ன செய்கிறாங்க, இவருக்கு இதை புரிய வைக்கணும். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை செஞ்சால் மட்டும் பத்தாது, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. மனைவியோட நேரம் ஒதுக்கணும், அவங்களோட தாம்பத்தியத்தில் ஈடுபடணும், அவங்கள கொஞ்சணும், அவங்களோட சேர்ந்து சாப்பிடணும், பல விஷயங்கள் இருக்குது. அப்போ இதெல்லாம் அவர் கவனிக்காமல் இருக்கிறாரு, இதெல்லாம் கடைபிடிக்காமல் இருக்கிறாருன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, இரவில் தூங்க வச்சுறாரு. அவர் பார்க்குறாரு, எப்படா எந்திரிக்கிறார், இவர் தூங்குவார்னு பார்த்து இடையில எந்திரிக்கிறார், துருவலாம்னு பிடிச்சி திரும்ப இழுக்கிறார். நான் முடிச்சுதான் இருக்கேன், படுப்பு சாம இப்படிங்கிறார். கடைசியில் அவர் தூங்கிறார். அபூதர் தான் நினைஞ்சிடறாங்க, அபூதர் வழியில் அவங்க தூங்கிடுறாங்க. தகஜத்து நேரம் வந்த உடனே இவரை எழுப்புறாரு. இப்போ எந்திரிச்சு தொழுவு இப்படின்னு தொழுது பஜர்லாம் தொழுது முடித்த உடனே அந்த அபூதர்தாரில் அவங்களுக்கு இவர் அறிவுரை சொல்கிறார். இன்னலி நப்சிக்கு அலைக்கு ஹக்கா, உனக்குன்னு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. வழி ரப்பிக்கு அலைக்கு ஹக்கா, உன்னுடைய இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. வழி லைஃபிக்கு அழைக்க ஹக்கா, உன் விருந்தாளிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. இன்னலி அகலிக்க அழைக்க ஹக்கா, உன் குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. ஃபாத்திதி குள்ளிதி ஹக்கின் ஹக்கவு, ஒவ்வொருத்தவருக்கும் உள்ள கடமை நிறைவேற்றுப்பா. அல்லாவுக்குள்ள கடமை மட்டும் செஞ்சால் போதுமா? உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, விருந்தாளி வந்திருக்கிறேன்னா எனக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, உனக்கு செய்ய வேண்டிய உன் உடம்பு பார்த்துக்கிறேன்னு உன் கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. அப்போ இதெல்லாம் நீ நிறைவேற்றினா தான் அல்லாவுக்கு செய்த அந்த கடமையை நிறைவேற்றினது ஆகும் இப்படின்னு அறிவுரை சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு திருப்தியாக இல்லை. ஏன்னா வந்த ஒரு விருந்தாளி இந்த மாதிரி நம்மளை தொழுகம் விடாமல் இரவுல நோன்பு வைக்க விடாமல் நம்மளை இப்படி பண்ணிட்டாருன்னு போய் அல்லாவுடைய தூதர்கிட்ட இதை போய் கம்ப்ளைண்ட்டை போய் சொல்கிறாரு. அப்போ நபிசுல்லாஸ் அவங்க எல்லாத்தையும் கேட்டு சொல்கிறாங்க, சதக்க சல்மான், சல்மான் சொன்ன கரெக்டு தான், சல்மான் சொன்ன எதுவுமே தப்பு கிடையாது, அவர் உண்மையத்தான் சொல்லியிருக்கிறாரு இப்படின்னு அல்லாவுடைய தூதர் செய்கிறாங்க. சல்மான் சொன்ன அதே அறிவுரையை அல்லாவுடைய தூதர் திரும்ப விட்டு ரிப்பீட் பண்ணுறாங்க. ஓ விருந்தாளிக்கு செய்ய வேண்டிய கடமை இருப்பா, நீ பாட்டு அவரை சாப்பிட உட்கார வச்சு நீ பட்னியாக கிடந்தீங்கன்னா அவர் எப்படி சாப்பிடுவார்? அதனால் விருந்தாளியோட சேர்ந்து என்ன செய்யணும், உட்காந்து சாப்பிடணுங்கிற அந்த பண்பாட்டை பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தர்றாங்கன்னா, விருந்தாளிக்காக வேண்டி அல்லாவுக்கு வைத்த ஒரு நோன்பை விடலாம்னு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அப்படின்டா இப்போ விருந்தாளிகளை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தணும் என்பதை நம்ம என்ன செய்யணும், இதிலேருந்து விளங்கணும். விருந்தாளிண்டா யார்? சில பேர் நினைக்கிறாங்க விருந்தாளிண்டா வெளியூர்லேருந்து வந்தால் விருந்தாளி, உள்ளூரில் இருந்து யாரும் வந்தால் விருந்தாளி இல்லை அப்படி நினைக்கிறோம். அப்போ அப்படி மார்க் அப்படி சொல்லுதா? உள்ளூர்வாசி விருந்தாளி தான். நமக்கெல்லாம் தெரிந்த ஹதீஸ் தான். பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க ஒரு தடவை என்ன செய்கிறாங்கன்னா இரவு நேரத்தில் வெளியே வர்றாங்க. வெளியே வரும் பொழுது அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அவங்களும் என்ன செய்கிறாங்க, வெளியே வர்றாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க கேட்குறாங்க, மா அஹ்ரஜக்குமா மின் புயூத்திக்குமா மின் ஹாதிஸா, இந்த நேரத்தில் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே வந்துருக்கிறீங்களே, எதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது அல்ஜூ, அல்லாஹ்வுடைய தூதர் பசி தான் காரணம். நம்ம பசினால் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கிறோமா? ராத்திரியில் இரவு நேரத்தில் சாப்பிட்ட சாப்பாடு செமிக்கிறதுக்காக வெளியே போவோம், கொஞ்ச நேரம் முடிச்சிருப்போம். அதில் ஏதாவது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏதாவது ரோஸ்மில் கிடைக்குதா, ஏதாவது சர்பத்து கிடைக்குதா, மோர் கிடைக்குதா, தயிர் கிடைக்குதா, லெசி கிடைக்குதான்னு போவோம். அவங்க என்ன செய்கிறாங்க, சாப்பாடு இல்லாமல் வெளியே வர்றாங்க ரெண்டு பேரும். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இது அவங்க மட்டும் இப்படி வரல, ரசூலுல்லாவும் அந்த காரணத்தால அந்த நேரத்தில் வெளியே வர்றாங்க. இரவு நேரத்தில் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உன்னை அல்லாஹ் மீது ஆணையாக, என் உயிர் யார் கைவசத்தில் இருக்குதோ அந்த இறைவன் மீது ஆணையாக, அஹ்ரஜனி அல்லது அஹ்ரஜக்குமா, உங்கள் ரெண்டு பேரும் எது வீட்டை விட்டு வெளியேற்றியதோ அதுதான் என்னை விட்டு வெளியேற்றிருக்குது, நானும் பஸ்ஸினால தான் வெளியே வந்திருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க. அவங்க சரி வா நம்ம போவோம் இப்படின்னு போய் ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு போகிறாங்க. போனால் அவர் அந்த இடத்துல இல்லை. அவங்க மனைவி பார்த்துட்டு அவங்கள வாழ்த்து சொல்லி வரவேற்கிறாங்க. மர்ஹபம் அகலா, வாழ்த்துக்கள், நல்வரவு இப்படின்னு என்ன செய்கிறாங்க. விருந்தாளி இப்படி தான் என்ன செய்யணும், கண்ணியப்படுத்தணும். வந்துட்டாங்கன்னு மூஞ்சியை காட்டாமல், முகரை காட்டாமல், நம்ம முகம் வாடி போயிடாமல், யார் வந்தாலும் என்ன செய்யணும், அவங்கள வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை நமக்கு தெரிந்தவர்கள் என்ன செய்யணும், அவங்கள வரவேற்கணும். அப்போ அந்த மாதிரி வரவேற்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. ஐன போலாம், நீங்கள் ஆள் எங்கே, ஆளை காணாம இப்படின்னு உடனே அவர் எங்களுக்காண்டி தண்ணி கொண்டு வர போயிருக்கிறாரு இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்துடுறாரு. அன்சாரி தோழர் வந்துடுறாங்க. வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்துட்டு அவர் புகழ்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் மா அகதல் யௌம அக்ரம அல்தியாஃப மின்னி, என்னையை விட இன்றைய தினம் சிறந்த விருந்தாளியை பெற்றவர் யார் இருக்க முடியாது, பெரிய பெரிய ஆளுங்க, முக்கியமான ஆளுங்க வந்திருக்கிறீங்களே என்று அல்லாஹ்வுடைய தூதர் வந்திருக்கிறாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன செய்கிறாரு. அவர் உடனே கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை, காஞ்ச பேரிச்சம்பழம், அந்த மாதிரி நல்ல ஈரமான பேரிச்சம்பழம் இதெல்லாம் கொண்டு வந்து செய்கிறாரு, கொண்டு வந்து வைக்கிறார். வச்சு இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடு அறுக்கிறக்கான்னு போயிடுறாரு. போன உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, நீ பால் கொடுக்குற ஆட்டை அறுக்காத, அதை தவிர்த்துக்க என்று என்ன செய்கிறாங்க ரசூலுல்லாஹ் சிலவங்க. பால் கொடுக்குற ஆட்டை அறுக்கக்கூடாது, குர்பானி கொடுக்குறா இருந்தாலும் அப்படி தான், அக்கிக்கா கொடுக்குறா இருந்தாலும் அப்படி தான். பால் கொடுக்குற ஆட்டை என்ன செய்யக்கூடாது, அறுக்கக்கூடாது. அது அதனுடைய குட்டிக்கு தேவையான பால் ஆட்டு தான் இருக்குது, அதை போய் சிரமப்படுத்தக்கூடாது.
என்று பெருமானார் ஸல்லல்லாஹு செய்கிறாங்க, பால் கொடுக்குற ஆட்டை அறுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. அவர் வேகமாக கொண்டு வந்து செய்கிறாரு, அந்த ஆட்டை அறுத்து அதை இறைச்சியாக்கி அதை கொண்டு வந்து வைக்கிறாரு, பேரிச்சம்பழத்தை கொண்டு வைக்கிறாரு, தண்ணியை கொடுக்குறாரு. இரவு நேரத்தில் 3 பேர் சாப்பிட்டு விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, வல்லதி நஃப்சி பியதிஹி லதுஸாலன்ன அன் ஹாதன் நைம். அபூபக்கரே, உமரே, இந்த இரவு நேரத்தில் நமக்கு சாப்பாடு கிடைச்சிக்கிற ஒரு அற்குடை அல்லாஹ் கொடுத்தான்ல, இந்த அற்குடையை பற்றியும் மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செய்கிறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, நம்ம பசியோடு வந்தோம், அல்லாஹ் நம்மளை வயிறு நிரம்ப திருப்பி அனுப்பணும். அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு அற்குடை, இந்த அற்குடையை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் எல்லாமே உள்ளூர் ஆளுக தான். உள்ளூர் ஆளுக வந்தால் என்ன செய்கிறாங்க, அந்த விருந்தோம்பல் என்ற பண்பு சமுதாயத்தில் இருக்குது. வெளியூர்காரங்க வந்தால் தான் நம்ம சாப்பிட கொடுக்கணும், உள்ளூர்காரங்க வந்தால் ஒரு தண்ணியை டீயை கொடுத்து அனுப்பணும் அப்படி நினைக்கக்கூடாது. நம்மகிட்ட இன்னும் இருக்கிற சாப்பிட்ற நேரத்துக்கு வந்தாங்களா, சாப்பிட வச்சு என்ன செய்யணும், அவங்கள அனுப்பணும், இதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தெரிஞ்ச ஆள் வந்தால் தான் விருந்து கொடுக்கணும் அப்படி அவசியம் இல்லை. ஒரு சாப்பிட்ற நேரமாக இருக்குது, வெளியூர்லேருந்து ஆள் வர்றாங்க, நம்ம வீட்டில் உணவு இருக்குது, நம்ம என்ன செய்யலாம், தெரிஞ்ச ஆளுக்கு தான் உணவு கொடுக்க முடியல. தெரியாத ஆள் இருக்கிறார், யாரோ ஒரு ஆள், ஒரு முஸ்லீமோ ஒரு நான் முஸ்லீமோ யாரோ ஒரு ஆள் இருக்கிறார், சாப்பிட்ற நேரத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா அவங்களும் என்ன செய்யணும், நம்ம ஒரு விருந்தாளி என்ற அடிப்படையில் அவங்களையும் கண்ணியப்படுத்தணும். நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லா தாக்க ஹதீசுல் லைஃப் இப்ராஹிமுல் முக்ரமீன். இந்த கண்ணியமிக்க இப்ராஹிமுடைய விருந்தாளிகளை பற்றிய செய்தி நபியை உனக்கு வந்துச்சா அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த செய்தியில் உங்களுக்கு பாடம் இருக்குது, அதில் உங்களுக்கு படிப்புன்னு இருக்குது அப்படிங்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் நிறைய படிப்புன்னு இருக்குது, அதில் முக்கியமான ஒரு படிப்புனை அல்லாஹ் நினைவுபடுத்தினான். இப்ராஹிம் தன்னுடைய கண்ணியமிக்க விருந்தாளிகிட்ட எப்படி நடந்துக்கிட்டார் தெரியுமா, இது தகலு அலைஹி, அவர்கள் இப்ராஹிம் வீட்டை வர்றாங்க, யாரு, வானவர்கள் வர்றாங்க, மனித ரூபத்தில் வர்றாங்க, வந்து ஃபகாலு சலாமா, சலாம்ங்கிறாங்க. சலாம் சொன்னோட இவரும் பதிலுக்கு சலாம்ங்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம சொல்லலாம், சலாம் என்று மட்டுமே கூட என்ன செய்யலாம், ஒரு ஆளை பார்த்து சலாம்னு சொன்னாலும் அது அஸ்ஸலாமு அலைக்குமுடைய பொருள் தான். சலாம் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் இப்படின்னு மலக்குமார்கள்னு சொல்கிறாங்க, பதிலுக்கு இவரும் சலாம்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு பார்க்குறாங்க, கௌமு முன்கருன், அவங்க தெரியாத மக்களாக இருக்கிறாங்க, யார் எவருன்னு நிறைய தெரியல. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஃபராக இல்லை அகலிஹி வஜாபி இஜில் சமீன், பொறிச்ச ஒரு கண்ணுக்குட்டி என்ன செய்கிறாங்க, ஒரு சின்ன ஒரு மாட்டை வந்து அறுத்து அதை பொறிச்சு எடுத்துகிட்டு வர்றாங்க. அவங்க அதை தொட மாட்டேங்கிறாங்க, சாப்பிடாம வேடிக்கை பார்த்துருக்குறாங்க. இவர் ஒன்று பயந்துறாரு, ஆக இந்த சைத்தான் இது வந்துட்டானோ இப்படின்னு பயந்து போய் இருக்கும் பொழுது அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, பயப்பட வேணாம், நாங்கள் வந்து வானவர்கள், லூத் நபியுடைய சமுதாயத்துக்கு எதிராக நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம், உனக்கு ஒரு நற்செய்தி, பிள்ளையை பற்றிய உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுங்கிற ஒரு நற்செய்தியை சொல்ல வந்திருக்கிறோம் இப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம என்ன விளங்குறோம்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்த விருந்தாளி யாருன்னு அந்த இப்ராஹிம் நபிக்கே தெரியலை. தெரியாத ஆளாக இருந்தாலும் அந்த நம்முடைய ஊருக்கு வந்துட்டாங்க, நம்ம வீட்டுக்கு வந்துருக்குறாங்க அப்படின்னா வந்த விருந்தாளியை வந்து கவனிக்க வேண்டியது, கண்ணியப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. இதையும் நம்ம என்ன செய்கிறோம், இந்த வசனத்திலேருந்து நம்ம பார்க்குறோம். தெரிஞ்ச ஆளுகளை நம்ம ஆளுங்க என்ன செய்கிறாங்க, தெரிஞ்ச ஆளுங்க வந்தால் கூட எப்படா போவான் சாப்பிடணும் அப்படி தான் இருக்கிறாங்க. நிறைய வீடுகளை பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க, நம்ம நோன்பு வைத்து பழைய சமுதாயம், சாப்பாடு கொடுத்து தீரவ போகுது, ஒரு நாளைக்கு பட்டினி இருந்து போகிற ஒரு ஆள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க, சொந்தக்காரங்களும் வந்துட்டாங்க, வந்தால் நம்ம நினைக்கிறோம் சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு எல்லாத்தையும் மூடி வைக்கிறது, அவங்க போகிற வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கிறது, சேர்ந்து சாப்பிட வேண்டியது. ஒரு ஆள் தான் வந்துருக்குறாங்க, அதில் 2 பேர் வந்துருக்குறாங்க, நம்ம ஒரு 4 பேருக்கு ஆக்கியிருக்கிறோம்னா அதை வந்து என்ன செய்யலாம், இன்னும் 2 பேரில் சேர்த்துக்கலாம். ஒருத்தருடைய உணவு 2 பேருக்கு போதுமானதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ 2 பேர் வந்து என்ன செய்யலாம், சேர்ந்து சாப்பிடுங்க, இருக்கிற சாப்பிடுவோம், கம்மியாக சாப்பிடுவோம், ஒரு நாளைக்கு கம்மியாக சாப்பிட போகிறோம், என்ன இருக்குது, நோன்பு வச்சு நம்ம வாழலையா, அது இந்த காலத்தில் உணவு கிடைக்காமல் போயிடும், நினச்சா எப்போ வேணாலும் செய்யலாம், ஹோட்டலில் எதையும் நம்ம வாங்கிக்கிறலாம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் என்ன செய்கிறாங்க, உணவுகளில் இல்லாத காலத்தில் இந்த மாதிரி வந்து கவனிச்சிருக்கிறாங்க. உணவுகள் இருக்கிற காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம், விருந்து கொடுக்குறதுக்கு பயப்படுறோம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இப்ராஹிம் நபி அவர்கள் தெரியாத அளவுக்கு கூட என்ன செய்கிறாங்க, உணவளித்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், இதில் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த விருந்தோம்பலை வந்து பல கட்டங்களை நமக்கு உணர்த்துறாங்க. விருந்தோம்பல் அப்படின்னா முஸ்லீம் வந்தால் மட்டும்தான் விருந்தாளி நம்ம நினைக்கக்கூடாது. முஸ்லீம் அல்லாதவர் அல்லாஹ்வுடைய தூர் காலத்தில் ஒரு முஸ்லீம் அல்லாதவர் வர்றாரு, பசின்னு வர்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பசின்னு வர்றாங்க. வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இப்போ இந்த காலத்தில் பசின்னு யாரும் நம்மகிட்ட வரமாட்டாங்க, ஏன்னா அவங்க கையில் காசு இருக்கும், அது மாதிரி வந்து சாப்பிட்றதுக்கு ஹோட்டல்களில் உணவு இருக்கும், வேறு ஏதாவது தேவைக்கு வருவாங்க, நம்ம விருந்து கொடுப்போம், அது ஒரு விஷயம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூர் காலத்தில் ஹோட்டல் இந்த மாதிரி ஹோட்டல்லாம் கிடையாதுல்ல, வெளியூருக்கு வந்தவங்க அவங்க ஊர்க்காரங்க சாப்பாடு கொடுக்கணும். அவர் பசின்னு வர்றார்,
வந்தவுடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா அங்கே உள்ள ஒரு ஆட்டை காட்டி இந்த ஆட்டில் உள்ள பாலை, ஒரு ஆட்டுடைய பாலை இவருக்கு கறந்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. அவருக்கு பாலை கறந்து கொடுக்குறாங்க. குடிச்சா அவருக்கு பசி அமரல, திரும்ப இன்னும் கொஞ்சம் பசிக்குதுங்கிறாரு. இன்னொரு ஆட்டுடைய பாலை கறந்து கொடுக்குறாங்க. இப்படியே 7 ஆட்டுடைய பாலைன்னு செய்கிறாங்க, அவருக்கு கறந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் என்ன செய்கிறாருன்னா அல்லாஹ்வுடைய தூருடைய இந்த பண்பாட்டையெல்லாம் பார்க்குறாரு. அவங்க விருந்தாளியை கவனித்தது, யாருன்னு தெரியாதவரை கண்ணியப்படுத்தினது, அவங்களுடைய தொழுகை முறை, அவங்களுடைய அந்த போதனைகள், இதெல்லாம் கவனிச்சுட்டு அவர் மறுநாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அப்போது அவருக்கு அந்த பசி தேவை ஏற்படுது. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அவருக்கு ஒரு ஆட்டுடைய பாலை திரும்ப கொடுக்க சொல்கிறாங்க. அவர் குடிச்சிடறாரு. இன்னும் கொஞ்சம் குடிப்பா அப்படின்னு, இல்லை எனக்கு பசியாக வந்துருச்சு, அப்படி வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படிங்கிறார். அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னல் மூமின ஏகுல் ஃபீ மியான் வாயிதின், ஒரு இறை நம்பிக்கையாளன் ஒரு குடலில் சாப்பிடுகிறான். வல் காஃபிரு ஏகுல் ஃபீ சபாத்தி அம்மாயின், ஒரு இறை நிராகரிப்பாளனை பொறுத்த வரைக்கும் 7 குடலில் சாப்பிட்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. அவர்கிட்ட சொல்கிறாங்க, இஸ்லாத்தை ஒருத்தர் ஏற்றுக்கொண்டால், முஸ்லீமாக ஒருத்தர் வாழ்கிறாருன்னா அவருடைய வாழ்க்கையில் அல்ல பரக்கத்தை கொடுத்துருவோம். கொஞ்சமாக இருந்தாலும் மனசு நிரம்பிடும். அவருக்கு வயிறு நிரம்பிது. இது அல்லாஹ் முஸ்லீமுக்கு தரக்கூடிய ஒரு பரக்கத்து. இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்னாடி 7 ஆட்டு பாலை குடித்தாரு, வயிறு நிரம்பலை. இஸ்லாத்தை அவர் ஏற்ற பிறகு ஒரே ஒரு ஆட்டு பாலை குடித்தாரு, அவருக்கு வயிறு நிரம்பிருச்சு. இதை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இது முஸ்லீமுக்கு அல்லாஹ் தரக்கூடிய பரக்கத்து என்று அவருக்கு அந்த செய்தியை விளக்குறாங்க. அப்போ ஒரு முஸ்லீம் இல்லாதவர் அல்லாஹ்வுடைய தூரட்ட வந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூரனை செய்யலை. விருந்தாளியை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு முஸ்லீம் இல்லாதவர் அப்படிலாம் பார்க்கல. இந்த விருந்தாளியை நம்ம கண்ணியப்படுத்திக்கிட்டு இப்படி வந்த முஸ்லீம் இல்லாதவராக இருந்தாலும் அவங்கள கண்ணியப்படுத்தணும். விருந்தோம்பல் என்ற இந்த பழக்கத்தை நம்ம கடைபிடிச்சோம்னா இதுவே நெஞ்சர் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு பெரிய ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுத்துரும். நம்ம இஸ்லாத்துக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்குறதுக்கு என்ன செய்கிறோம், பல காரியங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகிட்ட எப்படி நடக்கிறோம், வீட்டுக்கு வரக்கூடியவர்கிட்ட, நம்மளை தேடி வரக்கூடியவர்கிட்ட எப்படி நடக்கிறோம் என்பதை நெஞ்சிற ஏகத்துவத்தை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிற தௌஹீதை எல்லாத்தையும் மக்களுக்கு விளைக்கணும். அதே மாதிரி பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த இந்த விருந்தோம்பல் அந்த சமுதாயத்தில் எப்படியெல்லாம் இருந்துச்சு, எப்படியெல்லாம் எந்த மாதிரி நிலைமையில எல்லாம் விருந்தோம்பல் அவங்ககிட்ட இருந்துச்சு. நம்ம நல்ல நிலைமையில் இருக்கணும், விருந்து கொடுக்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். விருந்து என்பதெல்லாம் சமுதாயத்தில் இன்றைக்கி குறைஞ்சிக்கிட்டே வருது. வெறும் சடங்குக்காக, சம்பிரதாயத்துக்காக, ஏதாவது திருமணம் மாதிரி நிகழ்ச்சிகளில் விருந்து கொடுக்குறோமே தவிர அன்றாட விருந்து கொடுக்குற நம்முடைய வீடுகளுக்கு வரக்கூடியவர்களுக்கு அல்ல நமக்கு தெரிந்தவர்களுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் நம்மகிட்ட இருக்குதான்னு கேட்டால் அந்த ஒரு பண்பாடெல்லாம் இந்த சமுதாயத்தில் குறைந்து கொண்டு வர்றதை பார்க்கணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு காலத்தில் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாரு. தன்னுடைய வறுமை சொல்லி காட்டி, பசியை சொல்லி காட்டி வர்றாரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா வீட்டுக்கு ஆள் அனுப்புகிறாங்க. அவங்களுடைய மனைவிமார்கள் வீட்டுக்கு ஆள் அனுப்புகிறாங்க. ஏதாவது உணவு இருக்குதா, இல்லை எதுவுமே இல்லை, தண்ணி தான் இருக்குன்னு அங்கேருந்து பதில் வருது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அலா ரஜுலுன் யுலிஃபு ஹாதிஹி லைலத்த யர்ஹமுஹுமுல்லாஹ், இந்த விருந்தாளிக்கு இன்றைக்கு இரவு யாராவது சாப்பாடு நீங்கள் கொடுப்பீங்களா, இவரை விருந்தாளியை கூட்டிட்டு போவீங்களா, அப்படி கூட்டு சென்றால் அவருக்கு அல்லாஹ் அருள்புரிவானாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. விருந்தாளியை ஒருத்தர் கூட்டு போய் அவருக்கு உணவு கொடுப்பாரே ஆனால் அவருக்கு அல்லாஹ் அருள்புரியட்டும் அல்லாஹ்வுடைய தூர் துவா செய்கிறாங்க. அப்போ ஒரு அன்சாரி தோழர் என்ன செய்கிறாரு, எந்திரிக்கிறார். இந்த அன்சாரி தோழர் அபு தொல்ஹா என்று கூட இன்னொரு ஹதீஸில் வருது. இந்த அன்சாரி தோழர் என்ன செய்கிறாங்க, எந்திரிக்கிறாங்க, நான் இவரை கூட்டு போகிறேன் இப்படின்னு கூட்டு போய் மனைவிட்ட போய் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூருடைய விருந்தாளி நான் கூட்டு வந்திருக்கிறேன். மனைவியை கூட்டு போகிறாருன்னா நம்ம கூட்டு போகிற மாதிரி கூட்டு போகல. நம்ம வீட்டில் கண்டிப்பாக ஏதாவது இருக்குன்னு நமக்கு தெரியும். நம்ம ஃப்ரிட்ஜில் ஏதாவது மீன் கிடக்கும், ஏதாவது என்ன செய்ய இறால் இருக்கும், அதில் இறைச்சி இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும்ல. இந்த மாதிரி நிறைய இப்படி தேக்கி வச்சுக்கிட்டு அப்படி கூட்டு போகிறாருன்னு கேட்டால் அப்படி கூட்டு போகலை. போய் கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூருடைய விருந்தாளியை நான் கூட்டு வந்திருக்கிறேன், அவரை கண்ணியப்படுத்தினேன், இப்போ இவருக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வல்லாயுமா இந்தி இல்லா கூத்த சபியா, நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள உணவை தவிர வேறு எதுவும் இல்லை, அல்லா மீதானைய வேறு எந்த உணவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நம்ம என்ன செய்வோம், 2 பேரும் ஐடியா பண்ணுறாங்க, பிள்ளைகளை வேணால் நம்ம என்ன செய்வோம், தூங்க வச்சுருவோம், அந்த பிள்ளைகளுக்குள்ள உணவு என்ன செய்வோம், இவருக்கு கொடுப்போம் அப்படின்னு பிள்ளைகளை தூங்க வைத்து விட்டு இவரை என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு உட்கார வைக்கிறாங்க. சாப்பிட உட்கார வச்சா இவரும் சேர்ந்து சாப்பிடணும்ல. ஒரு வீட்டில் ஒரு விருந்தாளி சாப்பிட்றாருன்னா கூட நம்மளும் சேர்ந்து சாப்பிட்டா தான் அவர் நிம்மதியான செய்வார், சாப்பிடுவார். சாப்பாடு நிறைய இருக்கு போல இருக்குன்னு செய்வார். அப்போ அதுக்காக என்ன செய்கிறார், ஒரு 2 பேரும் சேர்ந்து ஐடியா பண்ணுறாங்க. அப்போ உங்களுடைய மனைவி அபு தொல்ஹாவுடைய மனைவி உம்மு சுலைம் சொல்கிறாங்க, நான் என்ன செய்கிறேன், இந்த சாப்பாடு என்னுடைய இங்கே கொண்டு தட்டை கொண்டு போய் விளக்கை இப்படி ஏற்றுற மாதிரி நம்ம அணைச்சிருவோம். விளக்கை அணைச்சிட்டா அந்த காலத்தில் லைட்லாம் கிடையாதுல்ல, ஆலிவாயில் ஊற்றி எரிக்கக்கூடிய அந்த எண்ணெயில் எரியக்கூடிய விளக்கு தான். அப்போ அந்த விளக்கு அணைஞ்சிருச்சுன்னா திரும்ப நெருப்புலாம் கிடைக்காது. திரும்ப என்ன செய்யணும், அதுக்காண்டி போய் தேடணும்.
அதனால் அவர் என்ன செய்வார், நான் சும்மா தட்டை தடவிட்டு இருக்கிறேன், அவர் நிம்மதியை சாப்பிடட்டும் இப்படின்னு இரவு நேரத்தில் பிள்ளைகளுடைய உணவை அந்த வந்த விருந்தாளிக்கு கொடுத்து பிள்ளைகளை பசுவோட தூங்க வைத்து விட்டு இவங்க 2 பேரும் பட்னியாக கிடந்து இப்படி விருந்தாளியை கண்ணியப்படுத்திருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதை அல்லாஹ் வஹி மூலமாக அறிவிச்சிடறான். ரசூலுல்லாஹி அவர்கள்ட்ட ஒரு காலையில் வர்றாரு. வந்தவுடனே ரசூலுல்லாஹி என்ன செய்கிறாங்கன்னா அவரை பாராட்டுகிறார்கள். அபூ தல்ஹாவே லக்கத் அஜபுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல அவ் லஹிக மின் ஃபுலானி வ ஃபுலானா, நீ ஓ மனைவி விருந்தாளிகிட்ட நடந்துக்கிட்டீங்கல்ல, இதை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்பட்டு சிரிச்சான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டான், அல்லாஹ் உன்னை ரொம்ப பாராட்டினா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை சொன்ன மட்டும் இல்லை, இதுக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு வசனத்தை இருக்கிறான். வயூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. இந்த அன்சாரிகள் இருக்கிறாங்கல்ல, முஹாஜிர்களாக யார் தங்கள்கிட்ட வந்தார்களோ அவர்களை என்ன செய்கிறாங்க, தங்களை விட மேலானவர்களாக நினைக்கிறார்கள், தங்களை விட அவங்கள பெருசாக நினைக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா இவங்களுக்கு கடுமையான வறுமை இருந்தாலும் இவங்க முஹாஜிர்களை நேசிக்கிறாங்க, தங்களை விட அடுத்தவர்களுக்கு முன்னுரிமை தருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு வசனத்தை, ஒரு விருந்தாளியை கண்ணியப்படுத்தினதுக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கியிருக்கிறான்டா. விருந்தோம்பல் என்பது, விருந்து கொடுப்பது என்பது அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு காரியமே இல்லையா? அல்லாஹ் இதுக்காக வேண்டி ஒரு வசனத்தை இறக்கியிருக்கிறான். அல்லாஹ் எப்படி இதை மதிக்கிறான், எப்படி அவங்கள அவங்க விஷயத்தில் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். இப்போ விருந்தாளிகளை கவனிப்பது என்பது அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம்னு செய்ய நம்ம விளங்கணும். ஆனால் ஏகத்துவத்திற்கு வந்த பிறகு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல நிறைய கஞ்சத்தனம் வந்துருச்சு. சுன்னத்துல் ஜமாத்தில் இருந்த போது நிறைய பல பேர் நாங்கள் பொருளாதாரங்களை செலவு பண்ணிகிட்டே இருந்தாங்க விருந்துக்கு, வேறு வேறு விஷயத்தில் நம்ம இன்றைக்கி செலவழிக்கிறோம். ஆனால் விருந்தோம்பலை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு கல்யாணம் வருதுன்னு வைங்க, அந்த கல்யாணத்தில் என்ன செய்கிறோம், 2000 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடணும், நிற்கிறோம். அது எப்படி நான் போய் பல கல்யாணத்துக்கு சாப்பிட்ருக்கிறேன், எத்தனை கல்யாணத்துக்கு நான் போயிருக்கிறேன், என் சொந்தக்காரனை விட முடியுமா, தெரிஞ்சவனை விட முடியுமா, என் ஒவ்வொரு ஆளும் என்ன செய்வாங்க, அதை பேசும் பொழுது அவங்களுடைய கெத்தை அப்படி காட்டுவாங்க. எனக்கு ஒரு கிட்டத்தட்ட 5000 பேர் தெரியும், அவ்வளோ பேர் நான் கூப்பிடாமல் இருக்க முடியாது, எனக்கு அந்த அமைச்சரை தெரியும், இந்த எம்எல்ஏவை தெரியும், இப்படி என்ன செய்வாங்க, இவ்வளோ பேர் தெரிஞ்சனால அவ்வளோ பேரை கூப்பிட்டு கண்டிப்பாக சாப்பாடு போட்டு அவனு ஒரு 2 ஏகத்துவாதிக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா, வாரம் ஒரு மாதத்தில் ஒருக்காவது ஒரு ஏழையை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தீங்களா? எத்தனை பேர் பிரியாணி பார்க்காத ஆளுங்க பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஆசைப்படக்கூடிய ஆளுகளாக இருக்கிறாங்க. ஒரு பள்ளிவாசலில் உள்ள ஒரு இமாமுக்கு சாப்பாடு கொடுக்க ஆளுங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா பயானுக்கு என்ன செய்வாங்க, வெளியூர்கள்லேருந்து இமாம் வருவாங்க, வந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் பயான் நல்லா இருந்துச்சுன்னு போயிட்டே இருப்பாங்க. பயான் நல்லா இருந்துச்சு, சரி, அவர் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாருல்ல, வந்தவர் என்ன சாப்பிடுவார், நம்ம வீட்டில் சாப்பாடு இல்லையா, நம்ம ஏழையவர் பரம ஏழையவாக இருக்கிறோம். அபூ தல்ஹா மாதிரி ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஆள் அப்படி அன்சாரி தோழர் இருந்தார்ல, அப்படியே நம்ம இருக்கிறோம். அப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஒரு மோதினா இருக்கிற பள்ளிவாசலில் மோதின்னு இருக்கிறாரு. சுன்னத்துல் ஜமாத் மக்கள் என்ன செய்வாங்க, வாரம் அஜரத்துக்கு மட்டுமே சாப்பாடு கொடுப்பாங்க. அஜரத்துக்கு மட்டுமே கொடுக்குறது, ஃபித்ராவாக இருந்தாலும் அஜரத்தில் கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்படி இருக்கிறாங்க, அதுவும் தப்பு. ஏழைங்கிற அடிப்படையில் யாருக்கு கொடுக்கலாம், நம்ம ஆளுங்க அஜரத்தை விட்டுவிட்டு மற்ற எல்லாரும் கொடுக்குறது. ஊரில் உள்ள முஸ்லீம் எல்லாருக்கெல்லாம் கூப்பிட்டு செய்கிறது, சாப்பாடு போடுறது. இங்கே நம்மளை நம்பி ஒரு பள்ளிவாசல் ஒரு இமாம் இருக்கிறாரு, ஒருத்தர் பயான் பண்ண வந்திருக்கிறாரு, கண்டுகொள்ளாமல் போகிறதையெல்லாம் பார்க்குறோம். எனக்கு தெரிந்து ஒரு ஊரில் இந்த மாதிரி ஜும்மாவுக்கு வரக்கூடிய தாய்க்கு சாப்பாடு கொடுக்காம அனுப்பிடுறாங்க அப்படின்னு நான் ஜும்மா பொறுப்பாளராக இருக்கும்போது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஜும்மாவுக்கு பல ஊர்களுக்கு தாய்களை அனுப்பி கொண்டிருக்கும் பொழுது இந்த ஊரில் போனால் சாப்பாடு தரமாட்டேங்கிறாங்க. அது கடலோர மாவட்டத்தில் உள்ள ஊர். கடலோர மாவட்டத்தில் எல்லாம் வெள்ளிக்கிழமை எல்லா கடையும் பூட்டியிருக்கு. முஸ்லீம்கள் ஏரியாவில் என்ன செய்யாது, வெள்ளிக்கிழமைக்கு கடை இருக்காது. அப்போ வந்த தாய் பாவம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பயணம் பண்ணி வர்றாங்க, சாப்பாடு கொடுக்காம இருப்போம்னா இது என்னடா இது கஷ்டமாக இருக்குதே இப்படின்னு சரி நம்மளே போவோம் அப்படின்னு நான் அந்த ஊருக்கு போய் ஜும்மாவை போட்டு அங்கே போய் ஜும்மாவில் இதே தலைப்பு தான் பேசுகிறேன், இஸ்லாத்தின் பார்வையில் விருந்துன்னு பேசுகிறேன். பேசி முடிச்சவொன்னு என்ன செய்கிறாங்க, நாங்கள் முன்னாடி வர்ற தாய்க்கு சாப்பாடு கொடுத்து தான் இருந்தோம், இந்த ஜமாத்தில் வீட்டுக்கு கூட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால் நாங்கள் நினச்சிட்டோம் 100 ரூபாய்க்குள்ளே சாப்பாடு கொடுக்குன்னு அதுவும் சேர்த்தன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை விட்டாங்க. விட்டுன்னு செய்கிறாங்க, ஜமாத்தில் இப்படி சொல்லிட்டதுனால நாங்கள் கொடுக்க, நீங்கள் வீட்டுக்கு போயிருக்கீங்க தானேங்க, 2 மணி நேரம் தானே பைக்கில் போயிருக்கீங்கல்ல இப்படின்னு எனக்கே ஆப்போச்சாங்க. அப்போ இது அதாவது விருந்துங்கிற தலைப்பில் பேசியும் கடைசியில் நெஞ்சாங்க விருந்து கொடுக்காம அனுப்பி வச்சாங்க. நான் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கழித்து நான் நெஞ்சேன் வீட்டில் சாப்பிட்டேன். அப்போ இப்படி ஒரு கஞ்சத்தனம் யார்கிட்ட இருக்குது, ஏகத்துவாதிகள்கிட்ட இருக்குது. வாரம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆனால் முசாபருக்கு என்ன செய்கிறாங்க சுன்ன ஜமாத் மக்கள், அப்படி ஒரு முசாபர் நினச்சா கொடுக்கலாம்ல, ஒரு தாய்க்கு வரக்கூடிய தாய்க்கு அப்படி கூட என்ன செய்யலை, ஒரு ஏழைக்கு கொடுக்கணும்னு கூட நினைக்காம அப்படி அனுப்பி வைக்கக்கூடியதெல்லாம் என்ன செய்கிறோம். அந்த மாதிரி கஞ்சத்தனம்லாம் இன்றைக்கி இருக்குது. அப்போ ஏன் இந்த கஞ்சத்தனம், நம்ம நல்லா இல்லாமல் வச்சுருக்கிறானா, வீட்டுக்கு கூட்டு போகாட்டிலும் ஒரு கடையில் என்ன செய்யலாம், ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி தரலாம்ல. இன்னும் சில ஊர்களில் போனீங்கன்னா வெள்ளிக்கிழமை பொதுவாகவே நம்ம ஆளுங்க அதில் கீழக்கிற கால் பண்ண அதிராம்பட்ட மாதிரி ஊர்களில் இருந்தவங்களுக்குலாம் அவங்க வெள்ளிக்கிழமை மீன் கூட சாப்பிட மாட்டாங்க. சில ஊரில் என்ன செய்வாங்க, ஒருத்தரை நான் கூட்டு போனேன் தஞ்சாவூரில் ஜும்மாவுக்கு ஒருத்தரை கூட்டு போயிருந்தேன். அங்கே பார்த்தா மீன் கொடுத்தாங்க, மீன் குழம்பு வச்சு நல்ல சாப்பாடு தான் அது. உணவை விருந்தை குறை சொல்லக்கூடாது.
ஆனால் அவர் கூட வந்து சொன்னார், ஆலிம் சார் நான் வாழ்க்கையில் இந்த மீன்லாம் வெள்ளிக்கிழமை சாப்பிட்டது கிடையாது, அதனால் நீங்களே சாப்பிடுங்க அப்படின்ட்டார். அவங்க விருந்து கொடுத்தவங்க சொல்லலை என்று சொன்னார். அந்த மாதிரி ஆள்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்கிற சும்மா கூறக்கூடிய தாய்க்கு பார்த்தா ஒரு சைவ சாப்பாடு, அவர் நம்ம பிராமணர் மாதிரி என்ன செய்கிறது, சைவ சாப்பாடு வாங்கி கொடுத்துறது. அப்போ அவர் பார்த்து 10 பாக்கெட் இருக்குது, அதில் முட்டைக்கோஸ் இருக்குது, காஞ்சி போன முட்டைக்கோஸ் இருக்குது, கீரை இருக்குது, அதெல்லாம் உள்ளே இருக்குது. அதாவது வெள்ளிக்கிழமை அதுமா இந்த மாதிரி கொடுத்தா எப்படி இருக்கு? நம்மகிட்ட உள்ள உணவுல ஒரு நல்ல ஒரு இன்னும் சொல்ல போனால் சைவத்தை விட அசைவம் சீப்ப கடையும் சில ஊர்களில் அதெல்லாம் பார்க்காம அவருக்கு நம்ம வெள்ளிக்கிழமை என்ன சாப்பிடுவோம் அதெல்லாம் பார்க்காம என்ன செய்வாங்க, என்னத்தையா ஒன்று வாங்கி கொடுத்துறது. அப்போ இதெல்லாம் நல்ல பண்பா இது. அப்போ நம்மகிட்ட உள்ள நம்மகிட்ட அதுதான் இருக்குது, அதுக்கு தான் வசதி இருக்குது, பக்கத்து அந்த கடை தான் அங்கனுக்குள்ளே இருக்குன்னா பிரச்சனை இல்லை. நல்ல வசதி வாய்ப்பு உள்ள ஊர்களிலாம் கூட இந்த கஞ்சத்தனத்தை கடைப்பிடிக்கிறது எல்லாம் என்ன செய்யணும் பார்க்கணும். இதெல்லாம் தாய்கள் போகக்கூடிய இடங்களில் நம்மகிட்ட சொன்ன கம்ப்ளைண்ட் இதெல்லாம் எனக்கு பேசுகிற நினச்சிடக்கூடாது. எல்லாம் இவர் போய் என்ன செய்யறாரு, இவர் அனுபவத்தை அப்படி நினச்சிடக்கூடாது. ஏன் ஒரு பெரிய தாய்கள் அடிப்படையில் எல்லாரும் என்ன செய்வாங்க, நம்மளை மாதிரி ஆள் நல்லா கவனிச்சிருவாங்க. சின்ன சின்ன தாய்கள் போகக்கூடிய இடத்துல என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து துன்பப்படுத்துறது எல்லாம் பார்க்குறோம். எதுக்காக சொல்லணும்னு கேட்டால், ஏகத்துவத்திற்கு வந்த பிறகு நம்மகிட்ட நிறைய கஞ்சத்தனம் வந்துருச்சு. இந்த விருந்தோம்பல் என்ற ஒரு பண்பெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு கல்யாணத்துக்கு 2000 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடுவோன்னு சொல்லக்கூடிய நாம நம்முடைய உறவினர்களுக்கு ஏன் வாரம் அல்ல மாதத்துக்கு ஒரு விருந்து போடலை? ஏன் உறவினர்களை வர்றதை நம்ம விரும்பலை? உறவுங்கிறது இல்லாமல் போச்சு. எல்லாம் தனித்தனி குடும்பமாக நம்ம வாழ்கிறோமே தவிர உறவுகள் வர்றதை வெறுக்கிற அளவுக்கு என்ன செய்யறோம், நம்ம நடந்துக்கிறோம்னு சொன்னால் இந்த விருந்தோம்பல் என்ற பண்பு என்ன செய்யணும் வரணும். இது இஸ்லாமிய மார்க்கத்தில் இறைவன் விரும்பக்கூடிய ஒரு பண்பு. அதே மாதிரி வந்து விருந்த பல பேர் வெறுக்கிற என்ன காரணம்னு கேட்டால், விருந்துன்னா நம்ம ஆளுங்க நினைக்கிறாங்கடா பிரியாணியாக தான் இருக்கு நினைக்கிறாங்க. வந்த ஆளுக்கு எப்படி சாம்பார் சாதத்தை கொடுக்குறது, வந்த ஆளுக்கு எப்படி நம்ம தயிர் சாதத்தை கொடுக்குறது, சாப்பாடு கொடுத்தா செய்யணும் பிரியாணி தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வரக்கூடிய ஆள் அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. நம்ம போனால் பிரியாணி சமைச்சு தருவாங்க, போனான்னு செய்வாங்க, பெரிய மீன் 2000 ரூபாய்க்கு மீன் எடுத்து தருவாங்க. அது போகக்கூடிய இடத்த பார்க்கணும். நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம்னா அவங்க சூழ்நிலையும் பார்க்கணும்ல. அப்போ விருந்து கொடுக்கக்கூடியவருடைய நிலையை என்ன செய்யணும், விருந்தாளிகளாக போகக்கூடியவங்க பார்க்கணும். அப்போ விருந்தாளி என்ன செய்கிறாங்க, விருந்து கூப்பிட்றவங்க ஒருத்தர் விருந்துக்கு வந்துட்டாங்களா அதுக்காண்டி போய் கடனை வாங்கிட்டு வர்றது, வட்டிக்கு வாங்கிட்டு வர்றது, அதுக்காண்டி போய் என்ன செய்கிறது, ரொம்ப தாங்களை சிரமப்படுத்திக்கிறது. அப்படி சிரமப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டார் விருந்துக்குன்னு ஒருத்தர் நம்ம கூப்பிட்றோம், பிரியாணி தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த மனநிலையை நம்ம என்ன செய்யணும், மாற்றணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யா நிசாயல் முஸ்லிமாத்தி லா தஹக்கிரன்ன ஜாரத்துல் ஜாரத்தியா வலவு ஃபுர்சான சாத்தின். முஸ்லீம் பெண்களே, நீங்கள் வந்து எந்த ஒரு பொருளையும் பிற பெண்களுக்கு கொடுப்பதற்கு, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுப்பதை வந்து நீங்கள் அற்பமாக நினைக்க வேணாம், இழிவாக நினைக்க வேணாம். ஒரு ஆட்டுடைய கால் குழம்பை வைத்து நீங்கள் ஒரு சால்னா சமைச்சிருந்தா கூட அதை கூட நீங்கள் கொடுங்க, உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. உணவுக்காண்டி விருந்துக்காக வேண்டி ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய தேவையெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. நம்மகிட்ட இருந்தால் என்ன செய்யலாம், பரக்கத்தை நம்ம கொடுக்கலாம். இல்லையா என்ன இருக்குதோ அதை கொடுக்க வேண்டியதான். அதே மாதிரி எல்லாம் எடுத்து சொல்கிறாங்க, தாமுல் இஸ்தினைனி காஃபி சலாசா, 2 பேருடைய உணவு 3 பேருக்கு போதுமானது. ஓ தாமு சலாசத்து காஃபில் அருபா, 3 பேருடைய உணவு 4 பேருக்கு போதுமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்க. 2 பேர் உணவு வீட்டில் இருக்குதா, ஒரு ஆள் வந்துட்டாங்க, சேர்ந்து சாப்பிடுங்க. நம்ம வந்து என்ன செய்யலாம், 2 பேருடைய உணவு 3 பேருக்கு போதுமானது. மனம் இருந்தால் மார்க்கம் இருக்குதுமாங்கல்ல, எல்லாம் பரக்கத்தை தருவான் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வந்துட்டா சுமையாக நினைக்கக்கூடாது. சாப்பிட்ற நேரத்துக்கு வந்துட்டான், டைம் உனக்கு நேரம் கிளம்ப தெரியாது, சாப்பிட்ற நேரத்துக்கு வருவான் அப்படி நினைக்கக்கூடாது. ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வந்து என்ன செய்யணும், அவருடைய உணவு இதில் இருக்குது, அவர் பேர் இதில் எழுதி இருக்குது அப்படின்னு என்ன செய்யணும். 2 பேருடைய உணவு 3 பேருக்கு போதுமானது, 3 பேருடைய உணவு 4 பேருக்கு போதுமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற உணவு கொடுங்க. ஒரு தடவை ஜாபிர் இல்லா அவங்க கூட என்ன செய்கிறாங்க, வெளியே நிற்கிறாங்க. ஜாபிர் இல்லா அவங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர். அவங்க தாப்பனாருடைய கடனை அடைக்கிறதுக்கு அவருக்கு பெரிய சிரமம் போயிடுச்சு. தாப்பனார் இறந்த பிறகு 9 சகோதரிகள் அவருக்கு இருக்கிறாங்க. 9 சகோதரிகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், எல்லாம் இவர் மேலே கடமையாயிருச்சு. ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபராக இருந்தாங்க. தாப்பனார் விட்ட கடனையும் அவர் தான் அடைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஜாபிர்ல அவங்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, வா வீட்டுக்கு வா இப்படின்னு சாப்பிட்றதுன்னு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் மனைவிட்டு போய் கேட்குறாங்க, என்ன இருக்குது அப்படின்னா 3 ரொட்டி இருக்காங்க. அந்த 3 ரொட்டியை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கொடுத்த உடனே அதை ரசூலுல்லாஹி என்ன செய்கிறாங்க, ஒன்று அவர்கிட்ட வைக்கிறாங்க, ஒன்று தாம்பக்கம் வைக்கிறாங்க, மீதி ஒன்று இருக்குது அதை 2 பிச்சு ஒரு பாதி அவர்கிட்ட கொடுக்குறாங்க, ஒரு பாதி அவங்க வச்சு என்ன செய்கிறாங்க, 2 பேரும் சாப்பிட்டார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோமே. இதில் என்ன விளங்குறோம், நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்க, ஒருத்தர் விருந்து கூப்பிட்றோம்னா நம்ம என்ன இருக்குதோ, வீட்டில் ஒரு டீ தான் இருக்குதா, ஒரு பண்ணு தான் இருக்குதா, அல்ல ஒரு ஏதாவது ஸ்வீட்டு தான் இருக்குதா, எதையோ ஒன்று செய்யணும், விருந்துன்னு கொடுத்து அவங்கள மகிழ்விக்கணும்.
நம்ம முகம் எப்படி இருக்குது, நம்ம அவங்கள்ட்ட எப்படி பேசுகிறோம், எப்படி அவங்கள்ட்ட அன்பாக நடந்துக்கிறோம், அன்பையும் சேர்த்து தான் விருந்தாக கொடுக்கணும். தவிர விருந்துண்டா முகத்தை நம்ம ஒரு மாதிரியை வச்சுக்கிட்டு பெரிய பிரியாணி போட்டாலும் அது அவனுக்கு அது ஏற்புடையதாக இருக்காது. அதனால் விருந்தை பொறுத்த வரைக்கும் அதுக்காக வேண்டி ரொம்ப சிரமப்படணும், அதுக்காக வேண்டி ரொம்ப கஷ்டப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி விருந்துனா நம்மளுக்கு நினைக்கிறாங்க ஏதாவது விசேஷம் வரட்டேன், ஏதாவது பிள்ளை பிறந்தால் கொடுப்போம், ஏதாவது கல்யாணம் வந்தால் கொடுப்போம், இப்படி நினைக்கிறாங்க. விசேஷங்கிறதெல்லாம் தேவையில்லை, விருந்து கொடுக்குறதுக்கு விசேஷம்லாம் தேவையில்லை. எல்லா நாளும் விருந்து கொடுக்கலாம். எப்போ எல்லாம் நினைக்கிறோமோ, எப்போ எல்லாம் விரும்புகிறோமோ எல்லா நாள்களும் என்ன செய்யலாம், விருந்து கொடுக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபி தோழர்கள்ட்ட என்ற விருந்தோம்பல் என்ற பண்பு எல்லா நபி தோழர்கள்ட்டையுமே இருந்ததை பார்க்குறோம். இந்த விருந்துக்காக வேண்டி அவங்க விசேஷத்துக்காக வேண்டி காத்திருக்கலை. ஒரு டெய்லர் ஒருத்தர் அல்ல ஒரு காலத்தில் துணி தைக்கிற ஒரு ஆள், அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விருந்துக்குன்னு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றாங்க. வந்து அதில் ரொட்டியை வைக்கிறாரு. விருந்தில் என்ன ரொட்டியை வைக்கிறாரு, அது மாதிரி சுரக்காயை போட்டு குழம்பு மாதிரி வச்சுருக்கிறாரு, சுரக்காயை கொண்டு வந்து வச்சுருக்கிறாரு, உப்பு கண்டத்தை கொண்டு வந்து வைக்கிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு விருப்பமான உணவுல சுரக்காயும் ஒன்று, அதை என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தேடி தேடி சாப்பிட்டாங்க என்று செய்தி புகாரில் நம்ம செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் எந்த விசேஷமும் இல்லாமல் அவருக்கு ரசூலுல்லாஹ் கடையில் எந்த உறவும் இல்லை. நம்ம சொந்தக்காரன் விருந்து கொடுக்க நினைக்கிறோம், எந்த உறவும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை போதிக்கக்கூடியவங்க, நமக்கு வழிகாட்டக்கூடியவங்க என்ற அடிப்படையில் என்ன செய்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரை கூப்பிட்டு விருந்தளித்தார் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அபு ஷுவைப் என்ற ஒரு நபி தோழர் ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரி தோழர், அவர் என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய பணியாளர், அவர் கசாப்பு கடைக்காரராக இருக்கிறார், அவர்கிட்ட சொல்லி 5 பேருக்கு நான் விருந்து கொடுக்க போகிறேன், அதில் ஒரு ஆள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால் இந்த 5 பேருக்கு நீ என்ன செய், விருந்துக்காக வேண்டி நீ ஏற்பாடு பண்ணு இப்படின்னு ஏற்பாடு பண்ணி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் என்ன செய்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் விருந்துக்கு போகிற பார்த்துட்டு அவரும் கூட வந்துடுறார். நம்மளும் போவோம், அவருக்கும் சாப்பிட தேவை இருக்கு போல இருக்கு, சாப்பாடு மேலேயா, மனுஷன் சாப்பாடுக்கு அடிமை தானே. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, ரசூலுல்லாஹ் போன உடனே அவரை கூட வர்றாரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. இதெல்லாம் பண்பாடு, நம்ம என்ன செய்யக்கூடாது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ஒவ்வொரு ஆள் ரெண்டு பேர் கூட்டு போவாங்க. சில இடங்கள் என்ன செய்வாங்க, ஒரு அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு உட்பட்டு விருந்து ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்போ அவங்க எத்தனை பேர் வர சொல்கிறாங்களோ அத்தனை பேர் தான் வரணும். குடும்பத்தோடு வாங்கன்னா குடும்பத்தோடு போகணும், நீங்கள் மட்டும் வாங்கன்னா நம்ம மட்டும் போகணும். ஒவ்வொரு ஆள் என்ன செய்ய, நம்மளை கூப்பிட்டாங்கல்ல, நம்ம 2 பேரை கூட்டு போவோம், இப்படின்னு ஆளுக்கு 2 பேர்லாம் விருந்து கூட்டு போகக்கூடாது. அப்படி கூட்டு போனால் அவங்ககிட்ட அனுமதி கேட்கணும். எத்தனை பேருக்கு அவங்க ஆகியிருக்கான்னு தெரியாது. சில பேர் தாராளமாக செஞ்சுருப்பாங்க, எக்ஸ்ட்ரா வரக்கூடிய நபர்களை எல்லாம் கணக்கு பண்ணி ஆக்கியிருப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட அதை பற்றி கேட்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மாதிரி கேட்குறாங்க, இப்படி இவராக வந்துட்டார், நாங்கள் அவரை கூப்பிடலாம், இல்லை இவரை நீ அனுமதிச்சா இவர் உள்ளே வரலாம், இல்லாட்டி இவரை திருப்பி அனுப்பிடலாம் இப்படின்னு கேட்கும்போது அவரையும் என்ன செய்கிறாரு, அவர் வரட்டும் பிரச்சனை இல்லை அப்படின்னு எல்லோரும் போய் சாப்பிட்டார்கள் என்ற செய்தி என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது எந்த பண்டிகை நாளும் கிடையாது. இது திடீர்னு என்ன செய்கிறார், அவர் இப்படி ஒரு விருந்து கொடுக்குறாரு. இந்த மாதிரியான விருந்தோம்பல் நம்மகிட்ட இருக்கணும். இந்த விருந்தோம்பல்லாம் நம்மகிட்ட இல்லாத காரணத்தினால தான் விருந்துகளை நிறைய உண்டாகினாங்க. கத்தனாட விருந்து கொடுக்கணும், பேர் வைக்கணும், விருந்து கொடுக்கணும், இப்படின்னு தேவையற்ற விருந்துகள் ஏன் உண்டாகுதுன்னு கேட்டால் அன்றாட நம்ம விரும்பக்கூடிய நேரத்தில் விருந்து கொடுக்காத காரணம். அதே மாதிரி பார்க்குறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் ஒரு அபூ தல்ஹாங்கிற நபி தோழர் தான், அவங்க என்ன செய்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் பசியினுடைய அடையாளத்தை பார்க்குறாங்க. பார்த்து என்ன செய்கிறாங்க, அவங்க இந்த மாதிரி நம்மளும் எத்தனை பேர் பார்க்க தான் செய்கிறோம். எத்தனை ஏகத்துவாதிகள் கஷ்டப்படக்கூடியவங்க இருக்கிறாங்க, வறுமையில் உள்ளவங்க இருக்கிறாங்க, அப்போ வெளியூர்லேருந்து தங்கியிருக்கிறவங்க இருப்பாங்க. எத்தனை பேர் பார்க்குறோம், இந்த விருந்து கொடுக்கணும், சாப்பிட கொடுக்கணும்னு அந்த எண்ணம் வரமாட்டேங்குது. அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்குறாரு, பார்த்துருங்க பசியோடு இருக்கிறாங்க அப்படின்னு மனைவிட்ட சொல்லி என்ன செய்கிறாரு, அவர் உணவு சமைக்க சொல்கிறாரு. அவங்க ரொட்டியை தயாரித்து அதை அவங்களுடைய மகன் அனசரில் அவங்கள்ட்ட உம்மு சுலைம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அவர் அனசரில் அவங்க வர்றாங்க. வந்த ரசூலுல்லாஹி அவங்க கூட்டத்தோடு உட்காந்துக்கிறாங்க. அவர் தாங்கிக்கிட்டே நிற்கிறாரு. ஆக கூட்டமாக நிற்கிறாங்க, இதை கொண்டு போனால் எப்படி சாப்பிட்றது, ரசூலுல்லாஹ்க்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு தாங்கிக்கிட்டே நிற்கிறாரு. ரசூலுல்லாஹி அவங்களுக்கு அல்ல வஹி மூலமாக அறிவிச்சுட்டாங்களுக்கு, இந்த மாதிரி அபூ தல்ஹா வீட்டிலேருந்து உணவு வந்திருக்குது அப்படின்ன உடனே அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் தாங்கி நிற்கிற பார்த்துட்டு, என்னப்பா உம்மு சுலைம் சாப்பாடு கொடுத்துட்டாங்களா, அபூ தல்ஹா சாப்பாடு கொடுத்துட்டாரா, ஆமாம் அப்படின்னா அபூ தல்ஹா வீட்டில் நமக்கு விருந்துக்கு எல்லோரும் வாங்க இப்படின்னு எல்லோரும் கூப்பிட்டு போயிட்டாங்க. கூட்டு போய் பார்த்தா அங்கே என்ன செய்கிறாங்க, 10 பேரை போய் சாப்பிட்றாங்க, கிட்டத்தட்ட 80 பேர் போய் சாப்பிட்றாங்க. இது ஒரு அற்புதமாக இருந்தது. நம்ம 80 பேர் கூட்டு போயிடக்கூடாது, நம்ம 2 பேரை விருந்து கூப்பிட்டு செய்யக்கூடாது, ரசூலுல்லாஹ் மாதிரி நமக்கு 2 போயிடக்கூடாது. இது ஒரு மூஜிசாத்தா, ஒரு அற்புதமாக நடைபெற்ற ஒரு சம்பவம். இதில் நம்ம என்ன விளங்கணும், எந்த விசேஷ நாளும் இல்லாமல், எந்த காரணமும் இல்லாமல் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சாப்பாடு கொடுக்க நினைத்ததை என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்கன்னா நம்மளும் இமாம்களுக்கு தான் கொடுக்கணும், ஆலிமுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. யார் பசியோடு இருக்கிறாங்களே, இஸ்லாத்தில் சிறந்த காரியம் எதுன்னு கேட்டால் ஐயுல் இஸ்லாமி ஹைருன், இஸ்லாத்தில் சிறந்தது எதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கும் பொழுது துத்தீமி தாம்,
நீ பசித்தவருக்கு உணவளிப்பது என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்க. தெரிந்தவருக்கு தெரியாதவருக்கு சலாம் சொல்வது அப்படிங்கிறாங்க. அதனால் இஸ்லாத்தில் சிறந்த காரியம் எதுன்னு கேட்டால், பசியோடு இருக்கிற ஒரு ஆள், அவர் ஏழையாக இருக்கட்டும் பணக்காரராக இருக்கட்டும், பசியோடு இருக்கிற ஒரு ஆளுக்கு என்ன செய்யணும், உணவளிக்கணும். இதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதே மாதிரி என்ன செய்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க காலத்தில் அகல் போர் நடக்குது, கந்தக் போர் நடக்குது. அந்த போரில் நபி தூதர்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் வயிற்றில் கற்களை கட்டி கொண்டு பசியினால அந்த கோடுகள் தெரியக்கூடாங்கிறக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னா, வயிற்றில் கல்லை கட்டி கொண்டு ஆழமான குழிகளை தோண்டி எடுக்கிறாங்க. இதை என்ன செய்கிறாங்க, ஜாபிரில் அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு இரவு பகல அந்த வேலையில் சகாபாக்கள் ஈடுபட்டு பார்த்துட்டு ஜாபிரில் என்ன செய்கிறாங்கன்னா, போய் ஒரு ஆடை அறுத்து ஒரு 2-3 கிலோ கோதுமையை போட்டு அதை என்ன செய்கிறாங்க, ஒரு உணவு மாதிரி ரொட்டியை ரெடி பண்ணி அல்லாஹ்வுடைய தூதரோட இன்னும் கொஞ்சம் பேரை கூப்பிட்றாரு, நீங்கள் கொஞ்சம் ஆளுகளை கூட்டுவாங்க இப்படின்னு ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. சகாபாக்கள் எல்லாருமே கூட்டு போகிறாங்க. கூட்டு போய் அங்கே ஒரு 80 பேர் சாப்பிட்டாங்க. அப்படிங்கிறத சீரம் புகாரில் பார்க்குறோம். இதுவும் அற்புதமாக நடந்த ஒரு சம்பவம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் பசியோடு இருக்கிற பார்த்துட்டு அவர் விருந்து கொடுத்தாரா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியோடு இருந்த தன்னுடைய சகாபாக்களை கூட்டு போனாங்களா இல்லையா? இந்த மாதிரி பசித்தவருக்கு உணவளிக்கக்கூடிய பண்பாடு, விருந்து கொடுக்கக்கூடிய பண்பாடு நம்ம என்ன செய்யணும், வரணும். எத்தனை பேர் என்ன செய்வாங்க, பொதுக்கூட்டம்னு நம்ம ஏற்பாடு பண்ணுவோம், கடுமையாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, குடி கட்டுவாங்க, போஸ்ட் ஓட்டுவாங்க, நோட்டீஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இரவு சாப்பாடு கொடுக்குறதுக்கு ஒரு போஸ்ட் ஓட்டுற ஆளுக்கு காசு கொடுக்குறது நம்மளால் யோசிச்சுட்டு இருப்பாங்க. கொடுத்து விடணும், தாராளமாக கொடுத்துட வேண்டியது தானே. உழைக்கிறாங்க, மார்க்கத்துக்காண்டு செய்கிறாங்க, சமுதாயத்துக்காண்டு உழைக்கிறாங்க, போய் சாப்பிடுப்பா 2 ரூபாய் கொடுத்து சாப்பிடுப்பான்னு சொல்லலாம்ல. இரவு முடிக்கிற ஒரு வேலையாக கூட இருக்கட்டும் என்று என்ன செய்யலாம், அப்படி கொடுக்கலாம்ல. ஆனால் என்ன செய்கிறாங்க, காசு கொடுத்து ஒட்டுறதுக்கு ஆள் நியமிக்கிறாங்களே தவிர நம்ம ஆளுக்கு உண்மையில் உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. சாப்பிடவா உங்களுக்குன்னு இரவு நேரத்தில் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கு என்று ஒரு நிகழ்ச்சின்றா ஒரு வாரம் முழுக்க உழைச்சிருப்பாங்க, வசூலுக்கு அலைஞ்சிருப்பாங்க, போய் பல பேரை போய் சந்திச்சிருப்பாங்க. கூப்பிட்டு என்ன செய்யணும், இந்த மாதிரியான எல்லாம் பொருளாதாரத்தில் தன்னிறை பெற்றவங்களும் இருக்க மாட்டாங்க. சில பேர் செல்வந்தர்களாக இருக்கலாம். அப்போ செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும், ஒரு ஜமாத்தை ஒரு நிர்வாகத்தை நடத்தக்கூடியவங்க இப்படி என்ன செய்யணும், உழைத்தவர்களுக்காக வேண்டி விருந்து கொடுக்கணும். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில்னு பார்க்குறோம். அதே மாதிரி அனுசரில் அவங்களுடைய பாட்டி முலைக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விருந்துக்கு கூப்பிட்றாங்க. விருந்துக்கு கூப்பிட்டு விருந்து சாப்பிட்டு முடித்த உடனே எங்கள் வீட்டில் என்ன செய்யுங்க, நீங்கள் தொழுதுட்டு போங்க என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பரக்கத்துங்க கிடைக்கணுங்கிறக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதரை கூப்பிட்டு விருந்து கொடுத்தாங்கன்ற செய்தியெல்லாம் என்ன செய்யணும் பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு குண்டான ஒரு நபி தோழர் அவர் இதே மாதிரி என்ன செய்யறாருன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிட்றாரு. எனக்கு தொழுகை வர நீண்ட தூரத்துக்கு பள்ளிவாசலுக்கு வர முடியலை, குண்டாக இருந்தால் ரொம்ப குண்டாக இருந்தால் வர முடியாது தானே. அதனால் என்ன செய்கிறாரு, எனக்கு வீட்டில் ஒரு முஸல்லாவை ஏற்படுத்தி கொடுங்க, நான் அங்கேயே தொழுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரை கூப்பிட்டு என்ன செய்கிறாரு, அவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு விருந்து கொடுத்தாரு இப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி விருந்து கொடுத்தவங்க எத்தனை பேர், விருந்தை கேட்குற நிலைமைக்கு என்ன செய்கிற அன்னைக்கு இருக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய நட்பு, நம்முடைய சகோதரத்துவம், நமக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை நிலைக்கணும்னு சொன்னால் இப்படிப்பட்ட பண்பாடுகள் நம்மகிட்ட இருக்கணும். நம்மகிட்ட ஒரு டீ குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும், வாங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வோம், ஒரு வடை டீயை சாப்பிட்டு வருவோம், எல்லாரும் சேர்ந்து இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வருவோம் என்று இதெல்லாம் என்ன செய்யணும், அடிக்கடி நடைபெறணும். அப்படி நடைபெற்றால்தான் நமக்கு இடையில் பகைமையோ வெறுப்புணர்வோ, ஒரு ஆள் அழிக்கணும், ஒருத்தன் கெட்டு போகணுங்கிற அந்த எண்ணம்லாம் இருக்காது. இஸ்லாம் எதுக்காண்டி சொல்லுது, நட்பை பலப்படுத்திக்கிற முஸ்லீம்களுடைய உறவு. எல்லா முஸ்லீம்களும் ஒரு உடலை போன்றவர்கள். அடுத்தவருடைய கஷ்டத்தில் என்ன செய்யணும், நம்ம பங்கெடுக்கணும், அடுத்தவர்களுக்கு அன்பளிப்பு செய்யணும், தர்மம் செய்யணும் என்றெல்லாம் இஸ்லாம் என்ன செய்யுது, நமக்கு வலியுறுத்துகிறது. அதே மாதிரி பாருங்கள், ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்க வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அங்கே உள்ள கீரைகளை எல்லாம் பறிச்சுட்டு கீரையை கோதுமையை சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி அதை வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை முடிஞ்ச உடனே அவங்களே கொண்டு வந்து செய்வாங்க, அதை மக்களுக்கு விநியோகம் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஹதீஸ்களில் பார்க்குறோம். இன்றைக்கும் அந்த மாதிரி செய்யலாம். இன்றைக்கி என்ன செய்யலாம், கடுமையான வெயில் காலமாக இருக்குது, மக்கள் வெயில் அங்கே இங்கே என்ன செய்கிறாங்க, அலைஞ்சு வர்றாங்க. வெள்ளிக்கிழமை வர்றவங்களுக்கு பள்ளிவாசல் சார்பாக அல்லது யாராவது வரக்கூடியவங்க ஒரு சர்பத்தை கொடுக்கலாம், ஒரு மோரை கொடுக்கலாம், எதையோ ஒன்று கொடுக்கலாம்ல, ஒரு தண்ணியை கொடுக்கலாம், வாசலில் என்ன செய்யலாம், தண்ணீர் பந்தல் வைக்கலாம். அப்போ இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் நடந்திருக்கு. மக்கள் என்ன செய்கிறாங்க, தொழுகைக்கு வர்றாங்க, அல்லாஹ் தொழுகை வர்றாங்க. நம்ம இன்னைக்கு ரமலான் மாதத்தில் மட்டும் வைக்கிறோம், ரமலான் மாதத்தில் மட்டும் என்ன செய்கிறோம், கஞ்சி ஆக்கணும், ரமலான் மாதத்தில் மட்டும் சகர உணவு ஏற்பாடு பண்ணுறோம். இது குறிப்பிட்ட மாதத்தில் மட்டும் இல்லாமல் சிரமப்படக்கூடியவர்களுக்காக, அல்லாஹ் தொலை வரக்கூடியவங்களுக்காக, நம்மளோட படக்கூடிய நண்பர்களுக்காக வேண்டி இப்படி அடிக்கடி என்ன செய்யணும், நம்முடைய உறவுகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் விருந்துகளை ஏற்பாடு பண்ணணும். இந்த விருந்து கொடுக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் சில ஒழுக்கங்களை கடைபிடிக்கணும்னு மார்க் அதையும் சொல்லுது. விருந்தோம் போல இஸ்லாம் வலியுறுத்துது. அது எப்போ அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் சில ஒழுக்கங்களே சொல்லித்தருது. எப்படி சொல்லித்தருது, இப்போ விருந்து நம்ம கொடுக்குறோம்னு வைங்க, விருந்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்ச என்ன செய்யணும், சில நேரங்களில் அவங்கள்ட்ட கேட்கணும்.
கேட்டு உங்களுக்கு இது பிடிக்குமா, நீங்கள் சாப்பிடுவீங்களான்னு செய்யணும், கேட்கணும். அந்த மாதிரி வந்து கேட்டுன்னு செய்ய நம்மளை ஏற்பாடு பண்ணுறோம்ல, திடீர்னு வர்றாங்க, இருக்கிற கொடுக்குற வேறு. ஒரு ஏற்பாடு பண்ணக்கூடிய நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு பிடிச்சதுன்னு செய்யணும், கொடுக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா வந்ததுக்காக வேண்டி விரும்பாமல் சாப்பிட்டு இருப்பாங்க, போட்டு கட்டாயப்படுத்த சாப்பிடுங்க. அவர் மீனை சாப்பிட மாட்டார், இல்லை கோழியை சாப்பிட மாட்டார், அதை அள்ளி வைக்கிறது, அது செய்யக்கூடாது. அவங்களுக்கு வந்து வந்த ஆளுக்குன்னு செய்யக்கூடாது, சிரமத்தை கொடுக்கக்கூடாது. அவர் விரும்புகிறாரா அதெல்லாம் கவனித்து போதும்னு அதோட நிப்பாடிக்கணும். சும்மா என்ன செய்ய அள்ளி வச்சு அப்போ சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டு இருப்பார். ஏன்டா வந்து அந்த மனுஷன் போனால் சாப்பிட சொல்லி சாவடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பண்ணக்கூடாது. விருந்தாளிகளை கவனிக்கணும், அவங்க நம்ம இருந்து பரிமாறணும். அதே நேரத்தில் அவங்களுக்கு துந்தரவளிக்கக்கூடிய வகையில், சிரமப்படுத்தக்கூடிய வகையில், ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் என்ன செய்யக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது. அதே மாதிரி விருந்தை பொறுத்த வரைக்கும் விருந்து கூப்பிட்றோமா, சில பேர் செய்வாங்க, சில பகுதிகளில் விஐபிகளுக்குன்னு தனி விருந்து நடத்துவாங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கண்டித்த விருந்து. அதராமட்ட மாதிரி சில ஊர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம்னா 7 நாள் விருந்துலாம் நடக்கும். விஐபிகளுக்கு ஒரு நாளைக்கு விருந்து, அன்னைக்கு ஏழைகள் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டாங்க. ஒரு நாளைக்கு ஆலிம் சாக்களுக்கு விருந்து, ஒரு நாளைக்கு ஏழைகளுக்கு விருந்து, ஒரு நாளைக்கு ஊர் விருந்து. இப்படின்னு திருமணத்தை முன்னிட்டு, திருமணத்தை இஸ்லாம் எவ்வளோ எளிமையாக்கி இருக்குது. இவங்க திருமணங்கிற பேரில் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய செல்வாக்கை காட்டக்கூடிய வகையில், தன்னுடைய பெருமையை காட்டக்கூடிய வகையில் பார்த்தா வாரம் முழுக்க விருந்து. அந்த மாதிரி விருந்து கொடுக்கும்போது செய்வாங்க, விஐபிகள் விருந்து, ஏழைகள் யாருன்னு செய்யக்கூடாது, அதில் வரக்கூடாதுன்னு அப்படி சொல்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமாவுலேயே இதுதான் மோசமான விருந்துங்கிறாங்க. இந்த மாதிரி விருந்துகளையெல்லாம் புறக்கணிக்கணும். எந்த விருந்துகளில் வெறும் விஐபிகள் மட்டும் அழைக்கப்படுறாங்களோ, ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு செல்வந்தர்கள் மட்டும் அழைக்கப்படுறாங்களோ, இது விருந்திலே மோசமான விருந்து என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிட்றாங்க, சொல்கிறாங்க. அப்போ விருந்தில் வந்து என்ன செய்யணும், ஏழைகளை கவனத்தில் கொள்ளணும். பணக்காரங்களுக்கு கூட எப்படியா கிடச்சோம், பணக்காரன் செய்வான், பல பிரியாணியை பார்த்துருப்பான், பல சாப்பாடு பார்த்துருப்பான், சாப்பிட்டு வந்து என்ன செய்வான், இதெல்லாம் ஒரு சாப்பாடா, போன வாரம் சாப்பிட்டான், அவன் கூப்பிட்டு போட்டான், எப்படி சாப்பாடு தெரியுமா இப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான். சாப்பிட்டு புளிச்ச எப்போ போடக்கூடிய இவனை கூட்டம் பண்ண செய்கிறோம், சாப்பாடு கொடுக்க நினைக்கிறோமே தவிர இந்த சாப்பாடு கிடைக்காத ஏழை இருக்கிறாங்கல்ல, அவங்கள இஸ்லாமிய சமுதாயம் கவனத்தில் கொள்ளாமல் விட்டுருது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, விருந்தில் வந்து ஏழைகள் என்ன செய்யணும், கவனிக்கப்படணும். அதே மாதிரி விருந்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்கன்னா, அவங்க விருந்து கொடுக்கும் பொழுது அங்கே சிறுவர்கள்லாம் வந்திருப்பாங்கல்ல, சிறுவர் சிறுமியெல்லாம் வந்திருப்பாங்க. நம்ம முதல்ல யாருக்கு கொடுக்கணும்னா அந்த சின்ன பிள்ளைகளை கவனிக்கணும், இல்லாட்டி அவங்க ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் விருந்துகளில் கவனிக்கிறதே இல்லை. ஒரு கல்யாண விருந்தாக இருக்கட்டும், எந்த விருந்தாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே செய்கிறாங்க, கூட்டம் வந்து சேர்ந்துருந்ததை தவிர முதல்ல சிறுவர்களுக்கு கொடுக்கணும். பலவீனமானவர்கள் பெண்கள் இருப்பாங்க, அவங்களையெல்லாம் சில ஊர்கள் அந்த நல்ல பழக்கம்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து செய்வாங்க, அதிராமட்டத்துலாம் பார்த்தா முதல்ல பொம்பளைங்க சாப்பிட்டு போயிடுவாங்க கல்யாணத்தில். இதெல்லாம் நல்ல பண்பாடு தான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்கன்னா, யார் பலவீனமானவங்களாக இருக்கிறாங்களோ, வயசானவங்க, சின்ன பிள்ளைங்க, இவங்களுக்கு என்ன செய்யணும், முன்னுரிமை கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, சிறுவர்களுக்கு வந்து பேரிச்சம்பழம் கொண்டு வரப்படுது, அது அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்க, முதல்ல சிறுவர்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஒரு சிறுவருடைய அந்த உணவு தேவை என்ன செய்யணும், நிறைவேற்றணும். அதே மாதிரி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், உணவு பரிமாறக்கூடிய நேரத்தில் அவங்க வலது பக்கமாக தான் கொடுப்பாங்க. இடது பக்கத்தில் எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழக்கம் என்னன்னு கேட்டால் வலது பக்கமாக தான் கொடுப்பாங்க. ஒரு டீயை நம்ம கொடுக்குறோம், ஒரு சபைக்கு டீ வருது, ஃபஸ்ட்டு வலது பக்கத்தில் தான் என்ன செய்யணும், அந்த பரிமாறதை ஆரம்பிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து இந்த அனஸரில் அவங்க சொல்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க, வந்தாங்க, வந்து தண்ணி கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வர்றாங்க, சில சகாபாக்களும் வர்றாங்க, வந்து தண்ணி கேட்குறாங்க. தண்ணி கேட்டு தண்ணி மட்டுமே கொடுக்க முடியும், வந்து இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு பாலை கறந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பாலை கொண்டு வந்து கொடுத்த உடனே அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ரசூலுல்லாவுக்கு வலது பக்கத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு வலது பக்கத்தில் சிறுவர் இருக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் இடது பக்கத்தில் அபூபக்கர் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து உமர்ல இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அவர்கள் வந்து கிராமவாசி இருக்கிறார், வலது பக்கத்தில் என்ன செய்கிறாரு, ஒரு கிராமவாசி இருக்கிறார். ரசூலுல்லாஹ் அவர்கள் இந்த கிராமவாசி கொடுக்க போகிறாங்க. அப்போ உமரில் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் இருக்கிறாரு அப்படின்னு ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கிராமவாசிக்கு தான் கொடுக்குறாங்க. அபூபக்கர் பெரிய ஆளா இல்லையா, அபூபக்கர் தானே முன்னுரிமை கொடுக்கணும் இப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் உமரில் அவங்க நினைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்கன்னா, அந்த கிராமவாசிக்கு கொடுத்து விட்டு அல் ஐமனூன் வலது புறத்தார் ஒரு சபையில் நம்ம பரிமாறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வலது புறத்தாருக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்க. நீங்கள் இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன செய்தியை செய்கிறோம், புகாரில் பார்க்குறோம். அதனால் நம்ம விருந்து பரிமாறக்கூடிய நேரத்தில் வலது பக்கமாக தான் செய்யணும், விருந்து வந்து நம்ம பரிமாறணும். அந்த மாதிரி விருந்து பரிமாறும் பொழுது சில வீடுகள் என்ன செய்வாங்கன்னா, பெண்கள் சாப்பாடு ஆக்கிடுவாங்க, சாப்பாடு ஆக்கி கொண்டு வச்சுட்டு போயிடுவாங்க. ஆண்கள் வந்து என்ன செய்வாங்க, ஆண்கள் தான் பரிமாறுவாங்க, பெண்கள் முன்னாடி வரமாட்டாங்க. அவங்க அது மாதிரி வரணுங்கிற கட்டாயம் இல்லை. ஆனால் இப்படி ஆண்கள் முன்னாடி வரக்கூடாது, உணவு பரிமாறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு.
அல்லாஹ்வுடைய தூர் காலத்தில் பெண்களும் வந்து என்ன செய்கிறாங்க, ஆண்கள் இருக்கக்கூடிய சபையில் வந்து விருந்து பரிமாறி இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இந்த ஆடையோட ஹிஜாபோட அவங்க தங்களுடைய முழு உடலை மறைத்து கொண்டு தாராளமாக என்ன செய்யலாம், ஆண்களுக்கு அவர்கள் பரிமாறிக்கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூர் காலத்தில் அபூ சயீதுங்கிற ஒரு நபித்தோழர் அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணும் பொழுது அப்போ அவருடைய மனைவி என்ன செய்கிறாங்க, வந்த அந்த விருந்தாளிகளுக்கெல்லாம் உணவு கொடுத்தாங்க என்ற செய்தி நம்ம புகாரில் பார்க்குறோம். அதனால் ஆண்கள் தான் வந்து என்ன செய்யணும், எடுத்து வைக்கணும், பெண்கள் வந்து ஆக்கி வச்சுட்டு போயிடணும் அப்படிலாம் இல்லை. விரும்பினா என்ன செய்யலாம், பெண்களும் பரிமாறலாம். அதே மாதிரி விருந்து சாப்பிட்டு போகக்கூடிய நேரத்தில் சில பேர் என்ன செய்வாங்க, வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வைப்பாங்க. அப்படி வழி அனுப்பி வைக்கிறோம்னு அப்படி மார்க்கத்தில் இது இல்லாவிட்டாலும் அது ஒரு நல்ல பண்பாடு. ஒரு வீட்டிலேருந்து ஒரு ஆளோ 2 பேரும் என்ன செய்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ அவங்க திடீர்னு ஒரு ஆள் சம்மந்தமில்லாத ஒரு ஆள் யாரோ ஒருத்தர் வர்றாருன்னு வெளியே இருக்கிறவங்க என்ன செய்யக்கூடாது, தப்பாக நினைக்கக்கூடாது. அதனால் வாசல் வரைக்கும் வந்து அவர் சங்கடப்படக்கூடாது. ஒரு வீட்டிலேருந்து இந்த நேரத்தில் வெளியே வர்றோம இரவுல கூட கூப்பிட்டு சாப்பாடு போடுவோம், அல்ல அதிகாலையில் கூட என்ன செய்வோம், டீ குடிக்கிற கூப்பிடுவோம். அவர் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய நேரத்தில் வாசல் வரைக்கும் வந்து என்ன செய்யணும், அவர் நமக்கு தெரிஞ்சவர் தான், நான் இருக்கும்போது வந்திருக்கிறாரு என்று காட்டக்கூடிய வகையில் அவரை வாசல் வரைக்கும் வந்து என்ன செய்யணும், வழி அனுப்பி வைக்கணும். இதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி விருந்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வீட்டுக்கு வந்து ஒரு ஆளுக்கு விருந்து கொடுத்தா தான் விருந்துன்னு இல்லை, நம்ம ஆக்கி கொடுத்து விடலாம். ஒரு ஆளுக்கு நம்ம என்ன செய்யலாம், நம்ம விரும்பினாலும் ஒருத்தரை வீட்டுக்கு கூப்பிட வைத்து அப்படி வந்து வீட்டில் என்ன செய்யலாம், சாப்பாடு கொடுக்கலாம். அல்லது நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க, பள்ளிவாசலில் இருக்கீங்க, அல்லது இந்த இடத்துல இருக்கீங்க, உங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு நான் கொடுத்து விட்றேன், இப்படி கொடுத்து விடலாம். விருந்து என்பது நம்ம கூட்டு தான் போட முடியல. அல்லாஹ்வுடைய தூர் காலத்தில் அப்படி நடந்திருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, மா கிர்து அலம்ராத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா கிர்து அலா ஹதிஜா. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஹதிஜாவுடைய விஷயத்தில் நான் பொறாமைப்பட்ட அளவுக்கு வேறு எந்த பெண் விஷயத்தில் நான் பொறாமைப்பட்ட கிடையாது. ஹதிஜா ரலியல்லாஹு அவங்க மேலே அல்லாஹ்வுடைய தூர் வந்து அவ்வளவு பிரியம் வச்சுருந்தாங்க. எந்த அளவுக்கு பிரியம் வச்சுருந்தாங்க, என்னை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க மூத்தாயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஹதிஜா ரலியல்லாஹு அவங்கள அல்லாஹ்வுடைய தூர்னு செய்வாங்க. அவங்கள பற்றி எப்போ பார்த்தாலும் என்னிடத்துல பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதே மாதிரி வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் வந்து என்ன செய்யறாங்க, அவங்களுக்காண்டி ஒரு முத்து மாளிகை சொர்க்கத்தில் தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு ஆடு இருக்கப்பட்டால் அது அல்லாஹ்வுடைய தூதர் செய்வாங்கன்னா, ஹதிஜா அல்லாஹ்வுடைய தோழிகள் இருப்பாங்கல்ல, அவங்க ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு வந்திருப்பாங்க. இவங்களுக்கு என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஹதிஜா அல்லாஹ்வுடைய தோழிகளுக்கு அந்த உணவு கொடுத்து அனுப்புவாங்க. இதெல்லாம் பார்த்து நான் எனக்கு ஹதிஜா அல்லாஹ் மேலே ரோசம் வந்துச்சு, பொறாமை வந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க வீட்டில் ஒரு ஆடு இருக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால், ஒரு விசேஷமாக ஒரு உணவு தயார் செய்யப்படுதுன்னு சொன்னால், அந்த உணவை சில நேரங்களில் ஆள்களை கூப்பிட்டு வீட்டில் வச்சு விருந்து கொடுத்துருக்குறாங்க. சில நேரங்களில் என்ன செய்கிறாங்க, கொடுத்து விட்டுருக்குறாங்க, அடுத்த வீட்டுக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்கங்கிற பார்க்குறோம். அதனால் நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஒரு ஆளை கூப்பிட்டு விருந்து கொடுக்கலாம், அவங்க வீட்டுக்கு நம்ம என்ன செய்யலாம், கொடுத்து அனுப்பலாம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து ஒரு நபித்தோழர் கேட்குறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இன்னலி ஜாரைனி, எனக்கு வீட்டுக்கு பக்கத்தில் 2 பேர் இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேர் இருக்கிறாங்க, இதில் அந்த 2 பேரில் யாருக்கு சாப்பாடை நான் கொடுத்து விடணும், யார் வந்து எனக்கு நெருக்கமானவங்க அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அக்ரபுகுமா மின்க பாபுன், இவனுடைய வாசல் வந்து யார் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குதோ அவங்களுக்கு கொடுத்து விடு என்று என்ன செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து உணவு வந்து நம்ம சமைச்சு கொடுத்து விடலாம், அது விருந்து தான். நம்ம வீட்டுக்கு வர்றவருக்கு கொடுக்குற விருந்து தான். நம்ம ஆக்கி கொடுத்துட்றோம், பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்து விட்றோம், சொந்தக்காரங்க கொடுத்து விட்றோம். இந்த பழக்கமெல்லாம் முன்னாடி இருந்துச்சு. 90 வரைக்கும் 2000 வரைக்கும் இந்த பழக்கம், பெரியவர்கள் வீட்டை நிர்வாகம் பண்ண காலம் வரைக்கும் ஒரு சாப்பாடு வீட்டில் சமைக்கப்பட்டால் என்ன செய்வாங்க, அதை கொடுத்து ஒரு சட்டியை கொடுத்து விடுவாங்க, ஒரு பாத்திரத்தில் போட்டு கொடுத்து விடுவாங்க. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை, எல்லா கதவுகளும் மூடப்பட்டு பக்கத்து வீட்டில் கொலை நடந்தாலும் தெரிய அளவுக்கு அப்படி இன்றைக்கி இருக்குது. அல்லாஹ்வுடைய தூர் காலத்தில் இந்த மாதிரி உணவை கொடுத்து அனுப்புகிற ஒரு வழக்கமெல்லாம் இருந்ததுன்னு செய்கிறோம் பார்க்குறோம். அதில் குறிப்பாக பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வாசனை போகும், மேலே உள்ளவங்க கீழே உள்ளவங்களாம் போகாது. பக்கத்தில் உள்ள நம்ம ஜன்னல் வச்சுருப்போம், அதில் கதவு திறந்துருக்கு, இங்கே சமைக்கிற பிரியாணி அங்கே வாசம் போகும், இங்கே உள்ள மீன் வாசனை செய்யும், மீன் பொரிக்கிற வாசம் அங்கே போகும், எது நல்ல சாப்பாடு இருக்கு போல இருக்குது அப்படின்னு செய்வாங்க, ஆசைப்படுவார்கள். அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும்னு செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூர் சொல்கிறாங்க, வீட்டுக்கு கொடுத்து அனுப்புகிற ஒரு வழக்கமும் அல்லாஹ்வுடைய தூர் காலத்தில் இருந்துச்சு. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனக்கு வந்து உணவு கொடுத்துட்றாங்கல்ல, அப்படி உணவு கொடுத்து விட்றவங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு உணவு கொடுத்து விட்றவங்க சில நேரங்கள் என்ன செய்வாங்க, தொடப்பகுதியை கொடுத்து விடுவாங்க. ஒரு ஆட்டிலேயே வந்து நம்ம எல்லோரும் விரும்பக்கூடியது எது, ரொம்ப இலகுவான கறி, நல்ல கறின்ற அந்த தொடக்கறி தான், அந்த லெக் பீஸ் சொல்கிறோம்ல, அதுதான் எல்லோரும் விரும்பக்கூடிய கறியாக இருக்கும். அதை கொடுத்து விட்டாலும் சரி, அல்லது ஆட்டுடைய கால் குழம்பு இருக்கும்ல, கடைசியில் ரெண்டு பிரிஞ்சு இருக்கும்ல, இந்த கால் குழம்பாக இருந்தாலும் சரி, அதை கொடுத்தாலும் சரி, நான் வந்து அதை ஏற்றுக்கொள்வேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. எனக்கு எதை கொடுத்தாலும் விருந்துன்னு வருது, அன்பளிப்பு வருதுன்னா அதை ஏற்றுக்கிறவன்னு என்ன செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூர் சொல்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அப்படிலாம் கொடுத்து விட்டுருக்குறாங்க.
வீடுகளுக்கு என்ன செய்கிறாங்க, சாப்பாடாக்கி கொடுத்து விட்டுருக்குறாங்க. அப்படி வரக்கூடியதில் நம்ம எதையும் மட்டம் அடையக்கூடாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பெரிய உணவு. அவங்க என்ன செய்கிறாங்க, வெறுமனே பூரியை மட்டும் ஆகி கொடுத்துட்றாங்க, ரொட்டியை மட்டும் ஆகி கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு அவ்வளவுதான். இதை போய் கொடுத்து அனுப்புகிறாங்கன்னு செய்யக்கூடாது. ஒரு ரசத்தை போய் கொடுக்குறாங்களே, ஒரு தயிரை போய் கொடுத்து அனுப்புகிறாங்களே, இப்படி மட்டம் அடையக்கூடாது. எந்த உணவை கொடுத்து விட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளணும். இதில் பெருமை அடிக்கக்கூடாதுன்னு செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. பல பேர் என்ன செய்கிறாங்க, ஏழைகள் விருந்து கூப்பிட்டா போகிறதே இல்லை. பணக்காரங்க கூப்பிட்டா தான் என்ன செய்வாங்க, அவங்க நல்லா கிராண்டாக வைப்பாங்க. ஏழை என்னத்தை கொடுக்க போகிறான், இவன்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு நினைச்சு செய்கிறாங்க. ஏழைகள் தரக்கூடிய விருந்துகளை எல்லாம், அழைக்கக்கூடிய விருந்தையெல்லாம் புறக்கணிக்கிற பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இந்த பெருமையெல்லாம் இருக்கலை. ஏழை கூப்பிட்டாலும் சரி, பணக்காரங்க கூப்பிட்டாலும் சரி, யார் கொடுத்து விட்டாலும் எதை கொடுத்து விட்டாலும் அந்த விருந்தை நான் ஏற்றுக்கொள்வேன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை செய்கிறோம் பார்க்குறோம். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் கூப்பிட்டு செய்கிறாங்க, விருந்து கொடுத்துருக்குறாங்க, விருந்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி விருந்துக்கு நம்மளை அழைக்கும் பொழுது விருந்தாளி விருந்து கொடுக்கணுமா இருக்குன்னு சொல்லுதுல, அந்த மாதிரி நம்மளை விருந்து கூப்பிடுவார்களே, ஆனால் அதுக்கு பதிலளிக்க வேண்டியது நம்முடைய கடமை. விருந்துக்கு போகிறாங்கல்ல, அவங்க என்ன செய்யக்கூடாது, சங்கடப்பட்டு கொண்டு தேவையில்லாமல் கூப்பிட்றாங்கன்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகாமல் அந்த விருந்துக்கு பதிலளிக்க வேண்டியது கடமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அதையும் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஹக்குல் முஸ்லிமி ஆளல் முஸ்லிமி ஹம்சுன், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை 5 அப்படிங்கிறாங்க. ஒன்று என்ன, ரத்து சலாம், சலாமுக்கு பதில் சொல்கிறது, வையாதத்துல் மரீல், நோயாளி நலம் விசாரிப்பது, வத்திபாயில் ஜனாயிஸ், ஜனாசாவை ஃபாலோ பண்ணுறது, இஜாபத்து தாவா, விருந்துக்கு பதிலளிப்பது, இப்போ தஸ்மீத்து ஆத்திஸ், ஒருத்தர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறாருன்னா எர்ஹமுக்கல்லாண்டவருக்கு பதில் சொல்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5ன்னு சொல்லும் பொழுது அதில் ஒன்று எதை சொல்கிறாங்க, விருந்துக்கு பதில் கொடுக்குங்கிறாங்க. நீங்கள் ஒரு முஸ்லீம் சலாம் சொன்னால் எப்படி பதில் சலாம் சொல்லணுமோ, அவர் அல்ஹம்துலில்லாஹ்ண்டா எப்படி எர்ஹமுக்கல்லான்னு சொல்லணுமோ, அவர் மூத்தா போனால் எப்படி அவருடைய ஜனாசாவை ஃபாலோ பண்ணணுமோ, ஒரு நோயாளியை எப்படி நல விசாரிக்கணுமோ, விருந்துக்குன்னு அழைப்பார்களே, ஆனால் அந்த விருந்துக்குன்னு செய்யணும், பதிலளிக்கணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அந்த விருந்துக்கு அழைக்கிறவங்க யாராக இருக்கணும், எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும். சில பேர் என்ன நினைக்கிறாங்கண்டா, விருந்து கொடுக்குறவங்க ஹலாலான வழியில் சம்பாரிச்சா தான் நம்ம அந்த விருந்துக்கு போகணும், ஹராமான முறையில் சம்பாதிக்கிறவங்களா இருந்தால் அவங்க தரக்கூடிய விருந்து ஏற்றுக்கிறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. பள்ளிவாசலில் கூட நோன்பு கஞ்சி சம்மந்தமான செய்வாங்க. சில பேர் கேள்வி கேட்பாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் முஸ்லீம் இல்லாத இருக்கிறாரு, நோன்பு கஞ்சி கொடுக்க ஆசைப்படுறாரு, அதுக்குன்னு காசு கொடுக்குறாரு, வாங்கலாமா அதை, ஏன்னா அவங்க எப்படி சம்பாரிச்சாங்கன்னு தெரியல, இப்படிலாம் கேள்வி வரும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், தாவன் அலல் பிர்ரி வத்தக்வா வலா தாவனும் அலல் இஸ்மி வல் உதுவான். நன்மையான காரியங்களில் நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்ககிட்ட நீங்கள் உதவி வாங்கிக்கிறங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறங்க, பாவத்துக்கு உதவி பண்ணாதீங்க, வரவு மீறதுக்கு உதவி பண்ணாதீங்க. இப்படி நல்லா செய்கிற நன்மையான காரியத்தில் முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட உதவி வாங்கலாம்னு அல்லாஹ். நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்க உங்களுக்கு உதவி செய்யலாம்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது, யார் விருந்து கொடுத்தாலும் என்ன செய்யலாம், அவங்க எந்த மாதிரி சம்பாதிக்கிறாங்க, அது ஹலாலான சம்பாத்தியமா, அது அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளதான். நமக்கு என்ன தர்றாருன்னு பார்க்கணும். நமக்கு அவர் விருந்தா தரக்கூடியது, அவர் பன்றி இறைச்சியை தர்றாரா, ரத்தத்தை தரப்போகிறாரா, அவர் அல்லாஹ் தடுத்த உணவை தர்றாருன்னு அதைத்தான் பார்க்கணுமே தவிர, நமக்கு அவருக்கு இடையில் உள்ள உறவு என்ன, விருந்துங்கிற அடிப்படையில் நம்மளை கூப்பிட்றாங்க, அல்ல விருந்துங்கிற அடிப்படையில் கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த விருந்தை என்ன செய்யலாம், அவர் எப்படி சம்பாதிக்கிறாருன்னு ஆய்வு பண்ண வேண்டிய தேவையில்லை. அந்த விருந்தினை முஸ்லீம் அல்லாத விருந்து கொடுத்தா கூட அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு பெண்மணி அந்த மாதிரி செய்கிறாங்க, ஒரு யூத பெண்மணி ஆட்டு இறைச்சியை கொடுத்து விட்றாங்க, கொடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்க, அதை சாப்பிட்டாங்க என்பதை எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அதனால் முஸ்லீம் எல்லாருடைய விருந்தினை செய்யலாம், தாராளம் ஏற்கலாம். அப்படி அவங்க விருந்து தரும் பொழுது அது எப்படிப்பட்ட உணவு, அல்லாஹ் தடுத்த உணவா, ஹலாலான முறையில் அவங்க இதை சமைச்சிருக்கிறாங்களா, அதெல்லாம் செய்யணும், கவனத்தில் கொள்ளணும். ஹரமான முறையில் அல்லாஹ் தடுத்த வழியில் அவங்க முறையாக அறுக்காமல் அப்படி கொடுத்து விட்டுருந்தாங்கண்டா அந்த மாதிரி இறைச்சி வருமானு செய்யணும், அதை கவனத்தில் கொள்ளணுமே தவிர, அப்படி இல்லாமல் அவங்க நார்மலாக ஒரு சைவ உணவு கொடுத்துட்றாங்கன்னு செய்யலாம், தாராளமாக சாப்பிடலாம், அதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி விருந்தாளியாக போகிறாங்கன்னு ஒரு வீட்டுக்கு, அவங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சில ஒழுங்குகளை சொல்லித்தருது. என்ன ஒழுங்கு சொல்லித்தருது, ஒரு வீட்டுக்கு நம்மளை கூப்பிட்றாங்க, நம்ம பாட்டு என்ன செய்யக்கூடாது, ஒரு வீட்டுக்குள்ளே இது பொதுவாகவே விருந்துக்கு போக மட்டும் இல்லை, பொதுவாகவே அடுத்த வீட்டுக்கு நம்ம போகும்போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள். ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது அங்கே நின்று வாசல் என்ன செய்யணும், சலாம் சொல்லி அனுமதி கேட்டு தான் உள்ளே போகணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும் ஹத்தா தஸ்தானி சுவ துசல்லிமு அலா அஹ்லிஹா ஸாலிக்கும் கைருல் லக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். ஈமான் கொண்டவர்களே, உங்கள் வீடுகள் அல்லாத வேறு வீடுகளுக்கு நீங்கள் போவதாக இருந்தால் அவங்கள்ட்ட அனுமதி கேட்டு சலாம் சொல்லித்தான் உள்ளே போகணும். சலாம் சொல்லி என்ன செய்யணும், சலாம் சொல்லி உள்ளே போகிறனா என்ன, அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ளே போயிடக்கூடாது. ஒரு வீடு திறந்துருக்குது, சலாம் சொல்லிக்கிட்டே உள்ளே போவாங்க சில பேர், அப்படி வரக்கூடாது. சலாம் சொல்கிறது எதுக்கு அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்டால், அனுமதி கேட்கணும், வெளியே இருந்து அனுமதி கேட்கணும்.
அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லது உள்ள சில இப்போ இந்த காலத்தில் செய்கிறாங்க உள்ள அங்கே சலாம் சொன்னால் இங்கே உள்ள டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கா, இல்லை மிக்சி ஓடிக்கிட்டு இருக்கு, சத்தம் கேட்காது, காலி மொழி வச்சுருப்பாங்க. 3 தடவை சலாம் சொல்லணும் மார்க்கத்தை சொல்லப்பட்டிருக்கல. ஒரு தடவை சலாம் சொல்லுங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு தடவை சலாம் சொல்லுங்க, அடுத்து சலாம் சொல்லுங்க, அதுக்கப்புறம் சலாம் சொல்லுங்க. பதில் வரலையா போயிட வேண்டியதுதான். சலாம் சொல்லி அனுமதி இருந்தால் தான் உள்ளே போகணும். இப்படி நல்லா அப்படி துணை செய்கிறாங்க, நமக்கு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சலாம் சொல்ல விளங்க மாட்டேங்குதா, பெல் அடிக்க வேண்டியதுதான். சில பேர் பார்த்தீங்கன்னா பில் அடிச்சு என்ன செய்வான், பில்லை விட்டு கை எடுக்கிறதே இல்லை, அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. புள்ள பதறி துடிச்சு திட்டிகிட்டே வருவாங்க. எந்த சனியும் பிடிச்ச தெரியலையே வந்து ஒரு தடவை அடிச்சு போடுச்சுன்னா சின்ன பிள்ளைங்க உள்ள தூங்கிட்டு இருப்பாங்க, வயசான ஆள் இருப்பாங்க. அப்போ ஒரு கணவன் மனைவி என்ன செய்வாங்க, ஒரு சந்தோஷமாக இருக்க நேரமாக கூட இருக்குது, வந்து என்ன செய்கிறது, ஒரே அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. பட்டு பட்டு பட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன செய்வாங்க, அது தொந்தரவாக இருக்குமா இல்லையா? அப்போ வீட்டில் உள்ளவங்க நிலைமையெல்லாம் கவனத்தில் கொள்ளணும். மார்க் நமக்கு எப்படி சொல்லுது, சலாம் 3 தடவை சலாம் சொல்லணும். அப்படி சலாம் சொல்லி பதில் வரலையா போயிட வேண்டியதான். அப்போ இதை வந்து அல்ல செய்கிறான் சொல்லி காட்டுறான். நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிறாருன்னா நீங்கள் வந்து சலாம் சொல்லி அனுமதி கேளுங்க அப்படின்னு வந்து எல்லாம் வந்து சொல்லி காட்டுறான். அது மாதிரி வந்து சலாம் சொல்லி இப்படி அனுமதி கேட்குறதா உங்களுக்கு சிறந்தது. பதில் வரலையா நீங்கள் திரும்பி போயிருங்க இப்படின்ற எல்லாம் வந்து என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான். அந்த மாதிரி அப்படி சலாம் சொல்லி அனுமதி கேட்கும்போது சில பேர் என்ன செய்வாங்க, வீட்டில் அப்படி பதில் வரலையா, பதில் வரலைன்னா திரும்பி போயிடணும்னு நல்லா சொல்கிறான். அந்த ஓட்டம் இருக்கும்ல, கதவுளே இப்படி எட்டி பார்க்குறது, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்துலையும் நடந்திருக்கு. இப்படி எட்டி பார்க்கலாம், சொல்லி ஒட்டு கேட்குறது, இதை பேச்சு சத்தம் கேட்குறதுன்னு பார்ப்போம். அதெல்லாம் அவங்க என்னவும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதை போய் கணவன் மனைவி கூட என்ன செய்வாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. அதை போல் பிள்ளையை திட்டிகிட்டு இருப்பாங்க. அதை போய் ஒட்டு கேட்கலாமா? அதை ஒரு வீட்டுக்கு போனால் என்ன செய்யணும், சலாம் சொல்லி வெளியே நின்று அனுமதி கேட்கணுமே தவிர, அது மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நேராக வந்து நிற்பாங்க. வெயில் காலத்தில் கதவு திறந்து வச்சுருப்பாங்க, ஒரு காற்று வரணுங்கிறக்காக வேண்டி, வெக்க போடுங்கிறக்காண்டி கதவு திறந்து வச்சுருப்பாங்க. அப்போ அனுமதி கேட்கணும்னு எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் எப்படி திடீர்னு உள்ளே போயிட்டீங்கன்னா எதை பார்க்க வேண்டி வந்துடுறேன், அவனுக்குள்ளே எதோ அசுத்தமாக கிடக்கும், அவங்க க்ளீன் பண்ணாமல் வேறு வேலைகளில் ஈடுபட்டிருப்பாங்க, அல்ல ஒரு உடைகளை ஆடைகளை கலைந்திருப்பாங்க. திடீர்னு போய் என்ன செய்யக்கூடாது, ஒரு வீட்டில் போய் நீங்கள் நிற்கக்கூடாதுங்கிற அதுக்காக வேண்டி தான் மார்க்க அனுமதி கேட்கணும்னு சொல்லுது. இவங்க என்ன செய்கிறது, அனுமதி கேட்காம வீட்டுக்குள்ளே வர்றது தப்பு, நேர வீட்டுக்குள்ளே வாசல்னு பார்க்குறது, உள்ளே வர கடைசி வரைக்கும் பார்க்குறது, இதுக்காக வேண்டிய மார்க்கம் சொல்லுது, அனுமதி கேட்கணும்னு சொல்லுது. அப்போ ஒரு வீட்டுக்கு போகிற அந்த என்ன செய்யணும், ஒன்று இந்த பக்கம் வலது பக்கமாக நிற்கணும், இல்லை இடது பக்கமாக நிற்கணும். வலது பக்கமோ இடது பக்கமோ நில்லுங்கன்னு நமக்கு சொல்லப்படாவிட்டாலும் அனுமதி ஏற்கணும்னு சொல்கிற காரணமாக தானே, எதை நீங்கள் பார்த்துடக்கூடாது, அனுமதி ஏற்கணும்னு சொல்கிறது காரணமே என்ன, எதை நீங்கள் பார்த்து விடக்கூடாது, பார்வையை தாழ்த்தணுங்கிறது தான் அல்ல அனுமதி ஏற்க சொல்கிறான்னு என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூர் சொல்கிறாங்க. அப்போ ஒரு வீட்டில் வாசலில் வந்து நேராக உள்ளதை பார்க்குற மாதிரி நிற்காமல் வலது பக்கமோ இடது பக்கமோ என்ன செய்யணும், நிற்கணும், சலாம் சொல்லி அவங்ககிட்ட அனுமதி வாங்கணும். அதில் எட்டி பார்க்கக்கூடாது. ஒரு சகாபி இப்படி எட்டி பார்க்குறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அவரை உள்ளே அனுமதிக்கிறாங்க, அவர் கூப்பிட்றாரு, உள்ளே அனுமதிக்கிறாங்க. அவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து சத்தம் போட்ட உங்களுக்கு விளங்கலை, கடைசியில் எட்டி பார்த்தா நீங்கள் வந்து நினச்சிங்க இந்த பேன் சீப்பை வச்சு நீங்கள் வந்து சீவிட்டு இருந்தீங்க இப்படிங்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி அவரை பார்க்கல. ரசூலுல்லாஹி என்ன செய்கிறாங்க, அப்படியா, நான் உன்னை பார்த்துருந்தேன்னா கண்ணை குத்தி கலைக்கிருப்பேன், அந்த சீப்பை வச்சு நினச்சிருப்பேன், உன் கண்ணை குத்தி கலைக்கிருப்பேன். இஸ்லாமிய ஆட்சியாருன்னா தப்பு கிடையாது. ஒருத்தர் வந்து இப்படி எட்டி பார்க்குற ஒரு ஆளுடைய கண்ணை குத்தி கலக்குன்னா இஸ்லாமிய கவர்மெண்ட்டாக அவருக்கு தண்டனை கிடையாது. இது ரசூலுல்லாஹி என்ன செய்கிறாங்க, அப்படிலாம் எட்டி பார்க்கக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. அதை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ஒரு வீட்டுக்கு நம்ம சாப்பிட போகிறோமா, சாப்பிட போயிட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஒரு ரூம், ஒரு ஹால் இருக்குது, அதில் ஒரு ரூம் இருக்கும், ஒரு கிச்சன் இருக்குது. அந்த கிச்சனில் சமையல் அறையில் நம்ம நின்றுக்கிட்டே இருப்பாங்க, ஒதுங்குற கிடம்பு இருக்காது. இவங்க பாட்டு சாப்பிட்டு உட்காந்து வெத்தலை பார்க்க போட்டுட்டு அப்படி ஹாயாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது. ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் அடுத்த பெண்கள் நம்ம மட்டுமா சாப்பிடுவோம், என் வீட்டில் உள்ளவங்க சாப்பிடாமல் அவங்க எடுத்து வைப்பாங்க, சாப்பிட்டோமா எடுத்து காலி பண்ணிடணும். இது வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான், இது நம்ம பகுத்தறிவு ரீதியாகவும் சிந்திச்சு பார்த்தோம். புது அறிவு இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், இது இப்படிலாம் நடக்க மாட்டோம், சாப்பிட்டு முடிச்சா போயிட வேண்டியதான். அப்போ வீட்டில் உள்ளவங்க சொல்கிறதுக்கு சங்கடப்படுவாங்க, எந்திரிச்சு போனால் சொல்ல முடியும், நாங்கள் சாப்பிடுவோம் போப்பான்னு சொல்ல முடியும். அப்போ விரட்டுற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, அவங்கள உண்டாக்கிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூர் காலத்தில் அப்படி நடக்குது. ஜெயினபுரில் அவங்கள அல்லாஹ்வுடைய தூர் திருமணம் பண்ண நேரத்தில் அப்போ இது மாதிரி என்ன செய்கிறாங்க, ஒரு 3 பேர் மட்டும் எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க, ஒரு 3 பேர் மட்டும் உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூருக்கு சொல்கிறது வைக்கும், எப்படி வெளியே போய் சொல்கிறது, வந்த விருந்தாளியை வெளியே போய் சொல்ல முடியுமா, யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. அது அப்போ தான் திருமணம் ஆகிருக்கிறாங்க. திருமணம் ஆன ஒரு வீட்டில் கணவன் மனைவி அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும், மற்றவங்க வீட்டில் உள்ள பெண்கள் சாப்பிடணும், அவங்களுக்கு வேறு வேறு வேலைகள் இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் உட்காந்து செய்யக்கூடாது, பேசிடக்கூடாது. அப்படி பேசுகிற நேரம் சில இடங்களை பார்த்தீங்கன்னா செய்வாங்க, கல்யாண வீட்டில் ஒருத்தர் பரபரப்பாக இருப்பார், அப்போ உட்காந்து எல்லா கதையும் பேசியிருப்பாங்க. என்ன கதையை பேசினாலும் அவர் காதில் விழுவாது. அவர் சிந்தனைனா அவர் தலையில் பெரிய சும்மா இருக்கு, வந்தவங்களும் நல்லபடியாக சாப்பிட்டு போகணும், நல்லபடியாக என்ன செய்யணும், திரும்பி போகணும், அந்த எண்ணத்தில் மெயினில் இருப்பார். யார் வந்தாங்க வரல அதை கவனிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் உட்காந்து கதை பேசிட்டுலாம் அதெல்லாம் இந்த சூழ்நிலையை கவனித்து ஓடி போயிட வேண்டியதான். சாப்பிட்டோமா, நம்மளை கூப்பிட்டாங்க, கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க, வந்தோம் கவனிச்சாங்க, அதோட போயிடணும்னு செய்யணும், அந்த இடத்த விட்டு போயிடணும், அதுதான் மரியாதை.
அது அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் விடுத்து ஒரு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்களா? அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கினான், யாயு உள்ளதின் ஆமனும் லா ததுகுலு புயூத்தன் நபியி இல்லா யூதனலக்கும் இலா தாமின் கைரி நாதிரீன இனாகு. ஈமான் உண்டவர்களே, நீங்கள் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகிறதா இருந்தால் அனுமதிக்கப்பட்ட போங்க, கூப்பிடாம என்ன செய்யக்கூடாது, அலைய விருந்தாளியாக இந்த விருந்துக்கு போகக்கூடாது. அப்படி அழைக்கப்பட்டீங்களா, வலாக்கின் இதா தூயித்தும் ஃபதுகுலு, நீங்கள் அழைக்கப்பட்ட போங்க. ஃபைதா தைம்தும், சாப்பிட்டு முடித்து விட்டீர்களே ஆனால் ஃபந்தஷிரு, கலைஞ்சு போயிருங்க. வலா முஸ்தனிசின் அலி ஹதீஸின், பேசுகிறக்காக அங்கேயே என்ன செய்யாதீங்க, உட்கார்ந்துருக்காதீங்க. இன்னதாலிக்கும் காண யூதிலின் நபியி ஃபயஸ்தகி மின்கும், இது நபியை கஷ்டப்படுத்துது, நபியை துன்பத்துக்குள்ளாக்குது. அவர் உங்கள்கிட்ட சொல்ற வைக்கப்படுறாரு. வல்லாகுலா எஸ்தகி மினலாக்கு, ஆனால் உண்மையை சொல்றதுக்கு அல்லாஹ் வைக்கப்பட மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், சாப்பிட்டு முடிச்சா கலைஞ்சு போயிடணும்னு அப்படி ஒரு ஒழுக்கத்தை அல்லாஹ் சொல்லி தர்றான். விருந்துக்கு போகக்கூடியவங்க என்ன செய்யணும், இதை கவனத்தில் கொள்ளணும். ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகிறோமா, ஒரு மண்டபத்துக்கு போகிறோமா, சாப்பிட்டு அந்த இடத்த நெஞ்சிடனே காலி பண்ணிடனே, இதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். அது மாதிரி விருந்துக்கு போகும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியூர்கள்லேருந்து வருவாங்க. ஒரு சில வீடுகள் என்ன செய்வாங்க, நல்ல பண வசதி உள்ள வீடுகள் இருக்கும், யார் விருந்தாளி வரமாட்டாங்களான்னு ஏங்கக்கூடிய வீடுகள் இருக்கு. அந்த மாதிரி வீட்டில் போய் நீங்கள் எவ்வளோ நாள் இருந்தாலும் உங்களுக்கு அது ஒரு கஷ்டமாக தெரியாது. சில பேர் பட்ஜெட் போட்டு வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க, ரொம்ப சிரமத்தில் வறுமையில் வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு நேரம் போய் அந்த வீட்டில் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு அது பாதிப்பாக இருக்கும். அந்த மாதிரி வீட்டில் போய் என்ன செய்கிறது, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம்ட்டு 10 நாள் டேரா போடுறது, இது செய்யலாமா? இது விருந்து அப்படின்றாலும் 3 நாள் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்கிறாங்க, மன்கான யூமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபல்யுக்ரிம் ஜாரஹு, அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பியிருக்கிறவர் அவர் தன்னுடைய அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தட்டும். வமன்கான யூமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபல்யுக்ரிம் லைஃபஹு ஜாயிஸத்தஹு, யார் அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பியிருக்கிறாரோ அவர் விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும், விருந்தாளி அவருடைய உரிமையை அவர் கொடுக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ சகாபாக்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ் விடுத்துவரே விருந்தாளினுடைய உரிமண்டை என்ன? அப்போ ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, யௌமுன் வ லைலத்துன், விருந்துன்ற என்ன, ஒரு இரவு ஒரு பகல், இதுதான் விருந்துங்கிற. அதோட நெஞ்சன அந்த உரிமைங்கிற அதுதான். ஒரு விருந்தாளி நம்ம போனால் என்ன செய்யணும், நமக்கு பிரியாணி தரணும்னு நினைக்கிறீங்கல்ல, ஒரு இரவு ஒரு பகல் என்பது தான் உங்களுக்குள்ள உரிமை. தியாபத்து சலாசத்து ஐயாமின், அதே மாதிரி விருந்து என்பது 3 நாள் வரைக்கும் என்ன செய்யலாம், அது விருந்தாக இருக்கும். ஃபமாக்கான வராதாளிக்க சதக்குத்துனாலேயே 3 நாளைக்கு பிறகு நீங்கள் உட்காந்துருக்கீங்க ஆனால் அது உங்களுக்கு சதக்காவாக தான் அமையும், அது தர்மமாக அமையும், அது பேர் விருந்து கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போனால் 1 நாள் இருக்கலாம், அல்ல 2 நாள் இருக்கலாம், அதிகபட்சம் 3 நாள் இருக்கலாம். விருந்துன்னு கவனிக்கிறது இருக்கல, அது அவங்க செய்யணும், அவங்க 3 நாள் அவங்க கவனித்துக் கொள்ளலாம். அதுக்கு மேலே சாதாரண வீட்டில் உள்ளவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதான். இந்த 3 நாள் நல்லா சாப்பாடு போட்டாங்க, 4ஆவது நாள் இப்படி பழைய சொர வச்சுட்டாங்க அப்படி நினைக்கக்கூடாது. விருந்தோம்பல்ங்கிற 3 நாள்னு சொல்கிறாங்க. 3 நாளைக்கு மேலே மரியாதையாக கண்ணியமாக என்ன செய்யணும், நம்ம போயிடணும். அதுக்கு மேலே இருந்தால் தர்மம்னு அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி சொல்கிறாங்க, வலா எகிலுலகு இஸ்துவிய இந்த ஹத்தா யுஹ்ரிஜஹு, உங்களில் யாரும் விருந்து கொடுக்குறவரை பாவி ஆக்கிறாதீங்க, அது உங்களுக்கு ஹலால் கிடையாது. அவங்களும் என்ன செய்யக்கூடாது, போய் கடன் வாங்க போகிறது அல்லது உங்களை வெளியேற்ற அவங்க நினைக்கிறது. சில வீடுகளை பார்த்தீங்கன்னா நவளவே மாட்டாங்க, விருந்துக்கு வந்துட்டா என்ன செய்யறது இல்லை, போகிறதே இல்லை. இவங்க வீட்டு ஆளுகள் பிளான் பண்ணுவாங்க, நாங்கள் நாளைக்கு ராமேஸ்வரம் போகலான்னு இருக்கிறோம், நாங்கள் நாளைக்கு என்ன செய்கிறோம், ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போகலான்னு இருக்கிறோன்ட்டு அப்போ தானே இடத்த காலி பண்ணுவான். இப்படிங்கிறக்கா சில வீடுகளில் அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்க்க. அப்படி ஒரு நிலைமையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, அவங்கள வெளியே உங்களை தள்ளுற அளவுக்கு பாவி ஆக்கிறாதீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ யாருடைய வீட்டுக்கு விருந்துக்கு போகிறோமோ அவங்களுடைய நிலைமை நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் வைக்கணும். அதே மாதிரி இந்த விருந்தை பொறுத்த வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஒழுக்கத்தை சொல்லி தர்றாங்க. நமக்கு விருந்து தர்றாங்க, ஒரு டீ கொண்டு தர்றாங்க, அல்லது ஒரு பழத்தை கொண்டு தர்றாங்க, பேரிச்சம்பழத்தை கொண்டு தர்றாங்க, அந்த பேரிச்சம்பழத்தை கொண்டு தர்றாங்க, அல்லது ஏதோ ஒரு உணவுப் பொருள் எல்லாருக்கும் ஒரு பிஸ்கட் கொண்டு தர்றாங்க. சில பேர் செய்வான், ஒரு சின்ன பிள்ளை கொண்டு ஒரு சாக்லேட் கொண்டு வரும், பிறந்தநாள் கொண்டாடக்கூடாங்கிற வேற ஒரு சாக்லேட் கொண்டு வருவீங்க, 10 விரல் அப்படி எடுப்போம், 10 எடுத்துருவோம். இப்படி எடுக்கலாமா? உங்களுக்கு பொதுவாக ஒரு உணவு தரப்படுமே, ஆனால் உன்னை எடுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். எல்லாருக்கும் கொடுக்கணும்ல, அப்போ ஒன்று தான் எடுக்கணும். அதுக்கு மேலே அது இருந்துச்சு உங்களுக்கு தர்றாங்க, என்ன செய்யலாம், நீங்கள் இன்னொன்று வாங்கிக்கிறலாம். பொதுவாக உணவு பரிமாறக்கூடிய நேரத்தில் ஒன்று என்ன செஞ்ச நீங்கள் அப்படி எடுத்து பழகிக்கிறங்கன்னு அப்படி எல்லாம் அப்படி துரு சொல்கிறாங்க. அது மாதிரி உணவுக்காக நீங்கள் போகிறீங்க, அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, ஒரு ஆள் உட்காந்துருக்குறாங்க, ஒரு விஐபி வர்றாரு, அவரை எழுப்பக்கூடாது. இப்போ சாதாரண ஒரு ஆள், ஒரு ஏழை ஒருத்தர் உட்காந்துருப்பார், ஒரு சின்ன போய் உட்காந்துருப்பான், எந்திரா அவர் உட்காரட்டேன் அப்படின்னு செய்யக்கூடாது. அந்த மாதிரிலாம் விருந்துகள் நடக்குது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா விருந்துன்னு வந்துட்டால எல்லாரும் சமம், ஏழை பணக்காரன் எல்லாருமே உள்ளூர் வெளியூர் எல்லாம் சமமாக தான் பார்க்கணும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஆளுங்க பேரை சொல்லி மச்சான கறியை போடுறான், டே மாப்பிள்ளைக்கு அதை கொண்டு வாடா, இப்படி இதெல்லாம் மச்சா மாமாங்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, அங்கே வைத்துக் கொள்ளக்கூடாது.
ஒரு விருந்துன்னு வந்துவிட்டால் அனைவரும் சமமாதம் பார்க்கணும். யாருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணுமே தவிர ஆடி சாக்கு 2 கறியை சேர்த்து போடு, அவருக்கு 2 மச்சானுக்கு ஒரு நல்லி எலும்பு தூக்கி போடு, முருங்கைக்காயை தூக்கி அவனுக்கு போடு இப்படின்னு ஆள் பேரை சொல்லி பக்கத்தில் இருக்கிற சங்கடம் அவன் நினைப்பான். இப்போ நம்ம மச்சானுக்கு இல்லையே, நான் மச்சானுக்கு மட்டும் உழுது கவனிக்கிறாங்க இப்படின்னு சில இடங்களுக்கு பந்திக்கு ஆளை போவாது. தெரியாத ஆளுங்க இருப்பாங்க, தெரியாத ஆளுங்க இருக்கிறாங்க, தெரிஞ்ச ஆளுங்க பக்கமாக போகிறது. சொந்தக்காரன் எங்கே இருக்கிறானோ, பணக்காரங்க எங்கே இருக்கிறாங்களோ அந்த பக்கமாக போகிறது. இது இருக்கக்கூடாது. விருந்து கொடுக்கக்கூடிய இடத்துல என்ன செய்யணும், சமமாக இருக்குன்னு அல்லா எடுத்துரு. அதே சொல்கிறாங்களா, இக்கிம் ரஜுல மின் மஜ்லிஸி, உங்களில் யாரும் தன்னுடைய சகோதரனை எழுப்பி விட்டு அந்த இடத்துல உட்கார நினைக்காதீங்க. ஒருத்தன் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறான்னா அந்த இடம் அவனுக்கு உரியது என்று அல்லா எடுத்துரு செய்கிறாங்க. அதையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி விருந்துக்கு போகக்கூடியவங்க அந்த விருந்து வந்து நமக்கு வைக்கப்படும் பொழுது நமக்கு பிடிக்காத உணவாக கூட இருக்கலாம், அல்ல அந்த விருந்தில் ஏதாவது குறை இருக்கலாம், அந்த குறையை சொல்லக்கூடாது. நம்ம வீட்டில் சாப்பிட்றோமா, நம்ம வீட்டில் உள்ள குறையை சொல்லலாம். இல்லாட்டி நாளைக்கு அடுத்து கழிச்சு சாப்பாடு கொண்டு தந்துடுவாங்க. இன்றைக்கி குழஞ்ச சாப்பாடு நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் சாப்பிட்டு போயிட்டீங்கன்னு வைங்க, நாளைக்கும் திரும்ப குழச்சாக்கி தருவாங்க. நம்ம வீட்டில் உள்ள ஒன்று என்ன செய்யலாம், நம்ம இந்த மாதிரி இருக்குது, உப்பு கம்மியாக இருக்குது, உரப்பு கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி இந்த ஜாமானை சேர்த்துக்கலாம் என்று நம்ம வீட்டில் நம்ம சொல்லலாம். நம்ம ஒரு ஹோட்டல் நடத்துகிறோம், ஹோட்டலில் சமையல்காரங்க என்ன செய்கிறாங்க, ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, என்னப்பா இப்படி ஆக்கியிருக்கிற, இந்த மாதிரி நீ பண்ணியிருக்கலாம்னு என்ன செய்யலாம், நம்ம உரிமை உள்ள இடத்துல நம்ம சொல்லலாம். ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கும்போது அங்கே போய் உட்காந்து செய்வான். சில பேர் கல்யாண வீட்டில் உட்காந்துட்டு சொல்லுவான், பிரியாணி பீஃபை கலந்துறாங்க போல இருக்குது, பிரியாணியில் வந்து ஆட்டுக்கறி மாதிரி தெரியலை இப்படிம்மா. இன்னொருத்தனை செய்வான், கறியே எனக்கு வரல இப்படிம்மா. ஒருத்தர் நெய் கம்மியாக இருக்கும்மா, ஒருத்தர் உப்பு கூடம்மா, ஒருத்தர் உப்பு குறையம்மா. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியெல்லாம் விருந்தை குறை சொன்னது கிடையாது. அனஸ் அபூ ஹுரைரா அவங்க சொல்கிறாங்க, மா ஆப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமன் கத்தும் இனிஸ்தா அக்கலகு இன் கரியகு தரக்கவு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு உணவு பரிமாறப்படுமையானால் அவங்க வந்து எந்த உணவையும் குறை சொல்கிறதே கிடையாது. பிடிச்சா சாப்பிடுவாங்க, பிடிக்கலன்னா சாப்பிடாம விட்டுருவாங்க என்று என்ன செய்கிறாங்க அபூ ஹுரைரா அவங்க சொல்கிறாங்க. இதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி வந்து விருந்துக்கு நம்ம போகக்கூடிய நேரத்தில் விருந்து சாப்பிட்டு விட்டு அவங்களுக்காக நம்ம துவா செய்யணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, உணவளித்தவர்காக வேண்டி சில துவாக்களை செஞ்சுருக்கிறாங்க. அல்லாஹும்ம அத்தீம் மன் அத்தாமணி வஸ்கி மன் சக்கானி, இறைவா எனக்கு உணவளித்தவர்களுக்கு நீ உணவளிப்பாயாக, எனக்கு நீர் புகட்டியவருக்கு நீ நீர் புகட்டுவாயாக இப்படின்னு துவா செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹும்ம பாரிக்லகும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர்லஹும் வர்ஹம்ஹும், இறைவா இவர்களுக்கு நீ எதையெல்லாம் கொடுத்தியோ அதில் பரக்கத் செய்யி, எதெல்லாம் வந்து அதே மாதிரி இவர்களுக்கு நீ பாவத்தை மன்னிப்பாயாக, இவர்களுக்கு அனுபுரிவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்க. உணவளித்தவருக்காக துவா செஞ்சுருக்கிறாங்க. அப்போ நம்ம சாப்பிட போகக்கூடிய நம்ம என்ன செய்யணும், வெறுமனை சாப்பிட்டு குறை சொல்லிட்டு வந்துடாமல் அவங்களுக்காக துவா செய்யணும். யாரெல்லாம் எங்களுக்கு உணவு கொடுத்தாங்க, இவங்களுக்கு நீ உணவு கொடு, எங்களுக்கு தாகத்தை தீர்த்தாங்க, இவங்களுக்கு நீ தாகத்தை தீர்த்து வை என்று அவங்களுக்காக என்ன செய்யணும், வரக்கூடிய ஒவ்வொருத்தவரும் துவா செய்வோம். ஆனால் இன்னும் அடுத்த செய்வார், நிறைய மக்களுக்கு ஒரு உணவளிப்பார். அல்லாஹ் அவருக்கு நிறைய கொடுப்பான். உணவளிப்பவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் வாரி வாரி கொடுப்பான். அப்போ இந்த துவாவை நம்ம என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். அது மாதிரி விருந்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நிறைய விருந்துகள் சமுதாயத்தில் நடக்குது, அதையும் நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. விருந்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில் வந்து சில குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்காக வேண்டி விருந்து போடுறதா இருந்தால் 3 விருந்துகளை தான் மார்க்கம் சொல்லுது. ஒன்று, ஒருத்தருக்கு குழந்தை பிறந்திருக்குது, அவர் குழந்தை பிறந்த 7வது நாளில் என்ன செய்யணும், அக்கிக்கா ஒரு ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் 2 ஆடு, பொம்பளை பிள்ளையாக இருந்தால் 1 ஆடு அறுத்து என்ன செய்யணும், அவர் வந்து இந்த இறைச்சி அவர் சாப்பிட்டு ஏழைகளுக்கு அதை கொடுக்கணும். குர்பானிக்குள்ள அதே சட்டம் தான் அது. இது மார்க்கத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. இதை இறைச்சியாகவும் கொடுக்கலாம், இதை சமைச்சு என்ன செய்யலாம் கொடுக்கலாம். இந்த விருந்து அக்கிக்கா என்ற விருந்து இது மார்க்கத்தில் இருக்குது, ஒரு குழந்தை பிறந்ததுக்காக வேண்டி. சில பேர் இன்றைக்கி இப்போ நவீன காலத்தில் ஆகுது, எப்படி திருமண விருந்தை வந்து பெருசாக்கியிருக்கிறாங்களோ அது மாதிரி குழந்தை பிறந்த உடனே இதுலேயும் தங்களுடைய சக்தியை காட்டணுங்கிறக்காக வேண்டி சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா வசதி படைத்தவங்க ஒரு 10 ஆடாரு எல்லாத்துக்கும் என்ன சாப்பாடு கொடு இப்படின்னா எல்லாரும் பிள்ளை வைப்பாங்களே, இது எல்லாருக்கும் சிரமமாக போயிருமே. அல்லாஹ்வுடைய தூதர் 2 ஆடு அருந்துன்னு சொன்னாங்கன்னா அதோட நிப்பாட்டிக்கிறமே தவிர வசதி இருக்கிறாங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய வசதியெல்லாம் கொண்டு இதில் காட்டுறதை பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்க, ஆம்பளை பிள்ளை இருந்தால் 2, பொம்பளை பிள்ளை இருந்தால் 1 சொல்கிறாங்களா, அதோடு நிறுத்திக்கிறேன்னு இந்த அக்கிக்கா விருந்து மார்க்கத்தில் இருக்குது. இது கூட எப்போ கொடுக்கணும், 7வது நாள் கொடுக்கணும். அதுவும் கட்டாயம் கிடையாது, விரும்பினா கொடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த 7 நாள் கொடுக்க மாட்டாங்க, 70 நாள் கொடுக்க மாட்டாங்க. அந்த பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணுவாங்க, நாளைக்கு ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. அப்போ ஆடை அறுக்கும்போது அக்கிக்காவுக்கு சேர்த்து ஒரு ஆடை அறுத்துருங்க. எப்போ 18 வயசில் 20 வயசில் இதெல்லாம் அக்கிக்காவில் அடங்குமா? அக்கிக்காண்ட 7வது நாள் கொடுக்குறது அக்கிக்காவை தவிர நீங்கள் மகளுக்கு கல்யாணம் பண்ணுற நேரத்தில் கொடுத்தீங்கன்னா அக்கிக்கா கிடையாது. அக்கிக்காங்கிற பேர் அப்படி குத்துக்கள் நடக்கிறது. அந்த மாதிரி ஒருத்தர் திருமணம் பண்ணுறாரா, மணமகனாக இருக்கிறவர் மணமகளுக்கு உணவு கொடுக்கணுங்கிற கடமை மணமகளுக்கோ மணமகளுடைய குடும்பத்தாருக்கும் கிடையாது. ஆனால் என்ன செய்கிறாங்க, பெண் வீட்டார் வந்து கொடுக்குறாங்க.
நாங்கள் எங்களை தேடி வர்றவங்களுக்கு நாங்கள் விருந்து கொடுக்குறோம். வெளியூர்லேருந்து வர்றாங்க, அவங்களுக்காக வேண்டி வீட்டில் அவங்கள யாரும் அழைக்கலை, வலிமாவுக்குன்னு செய்யலை, அழைக்கலை அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? வெளியூர்லேருந்து வரக்கூடிய மக்களுக்காக ஒரு அவங்களுக்கு தேவையான சமைச்சு கொடுக்கலாம். ஆனால் என்ன செய்கிறாங்க? அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் ஒரு லிஸ்ட்டு பெரிய ஒரு லிஸ்ட்டை உருவாக்குறது. மாப்பிள்ளைகிட்டே கேட்கலாம், உங்களுக்கு மட்டும் கொடுக்குறது சரியில்லை, நாங்கள் ஒரு 100 பேர் 150 பேர் வர்றோம் அப்படின்னு என்ன செய்யலாம்? மாப்பிள்ளைகிட்டே வலிமா கேட்கலாம். மாப்பிள்ளை அவங்க வீட்டாருக்கு மட்டும் கொடுக்குறது சரியில்லை, அவர் எல்லாரையும் தான் செய்யணும். விருந்து அந்த திருமணத்துக்கு வரக்கூடிய எல்லாரையும் தான் கவனத்தை கொள்ளணும். ஆனால் என்ன நடக்குது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தனியாக ஒரு சாப்பாடு, பெண்ணு வீட்டுக்காரங்க தனியாக சாப்பாடு. இதுக்கு பேர் இஸ்லாமிய திருமணமா? ஒரு மாப்பிள்ளைக்கு தான் ரசூலா சொல்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்களுடைய அந்த ஹதீஸ்ல நம்ம என்ன செய்யறத பார்க்குறோம். அவர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு, அல்லாஹ் தூரட்டு சொல்கிறாரு, அவளையும் வளவு பிஷாத், ஒரு ஆட்டையாவது அறுத்து வலிமாவை கொடு அப்படிங்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? அவர் ஒரு பெரிய ஆட்டு பண்ணையோடு வர்றாரு, பெரிய பணக்காரர், பெரிய செல்வந்தர். அவர் ஆட்டு பண்ணையோடு வரும்போது ஒரு ஆட்டையாவது அறுத்து கொடுப்பார். ஒரு ஆடை அறுத்த 4 பேர் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஆடையே ஒரு இறைச்சியை உணவை சாப்பிடக்கூடிய ஒரு சமுதாயம். ஒரு சிம்பிளான முறையில் 4 பேருக்கு பார்த்து வைக்கிறது தான் திருமண விருந்து. ஆனால் அந்த திருமண விருந்து கூட இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டால், ஊரை வளர்ச்சி எல்லாருக்கும் சொல்லணும், ஒரு ஆளை கூட மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு உணவை ஆக்கி அதில் சில பேர் செய்கிறாங்க. போன வாரம்லாம் மதுரையில் ஒரு திருமணம் நடந்துச்சு. 36 வகையான பதார்த்தங்கள், சாப்பாடு மட்டும் இல்லை. எத்தனை பேர் ஒரு குமரை கரையத்திற்கு வழி இல்லாமல் இருக்கிறான், எத்தனை பேர் அன்றாட சாப்பிட்றதுக்கு சமுதாயத்தில் வழி இல்லாமல் இருக்கிறான், எத்தனை அனாதை இல்லங்கள் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாமல் செய்கிறாங்க, வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எத்தனை முதியோர் இல்லங்களில் உணவுக்கு வழி இல்லாமல், நல்ல உணவு இல்லாமல் இருக்கிறாங்க. இவங்க உட்காந்து செய்கிறாங்க. நரசாக்கள் எத்தனை பேர் படிக்கிறாங்க, ஏழை மாணவர்கள் உணவு இல்லாமல் இருக்கிறாங்க. இவங்க உட்காந்து செய்கிறது 36 வகையான பதார்த்தமா. அப்போ அவருடைய வசதிக்கு ஏற்ற பார்க்குறான், எனக்கு வசதி இருக்குது, எவ்வளோ வேணாலும் கொடுப்பேன் அப்படின்னா நீ சாதாரணமாக கொடு. கல்யாணம் ஏழை பண்ணணும், பணக்காரன் பண்ணணும், எல்லாரும் பண்ணணும். அதனால தான் ரசூலுல்லாஹி அவங்க திருமணத்தை செலவை கம்மி பண்ணுங்கன்னாங்க. இன்ன ஆலமணிக்காய் பரக்கத்தன் ஐசருகும்னா, குறைந்த செலவில் நடத்தப்படுகிற திருமணம் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து பொருந்திய திருமணம். இப்படின்னு திருமண செலவை கட்டுப்படுத்துண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, எந்த விருந்தில் செலவை கம்மி பண்ணணுமோ அந்த விருந்தில் செய்கிறாங்க. தங்களுடைய பகட்டை, பெருமையை, தங்களுடைய பணத்தை, வலிமையை காட்டக்கூடிய ஒரு இடமாக திருமணத்தை ஆக்கியிருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய தேவையற்ற செலவு இது, எவ்வளோ வீண் வரையும், எவ்வளோ ஆடம்பரம். 36 வகையான பதார்த்தத்தை ஒருத்தன் சாப்பிட முடியுமா? நிறைய குப்பையில் கொட்டுக்கிறார்கள். எவ்வளோ ஏழை பார்த்து வயிற்றுச்சப்படுவான், இதில் பரக்கத்து கிடைக்குமா, அவங்களுடைய மக்களுடைய துவா கிடைக்குமா? இப்படி பார்க்குற மாப்பிள்ளை அவருடைய சக்திக்கு உட்பட்டு அவர் ஒரு குறைவான செலவில் பண்ணக்கூடிய அந்த வலிமா இருந்திருக்குல்ல, அது மார்க்கத்தில் இருக்குது. அதே மாதிரி ஒருத்தர் வீடு கட்டுறாரு, வீடு கட்டி குடி போகிறாரு. எல்லாரும் வீடு கட்ட முடியாது, எல்லாரும் வீடு கட்டுற அளவுக்கு பொருளாதார வசதி உள்ளவங்களாக இருக்க மாட்டாங்க. சில பேர் தான் பணக்காரங்க தான் வீடு கட்டுவாங்க. அப்படி வீடு கட்டி குடி போகக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் விருந்தளிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. இந்த 3 நேரங்களில் தான் இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் விருந்து கொடுக்கலாம்னு மார்க்கம் என்ன செய்யுது நமக்கு சொல்லுது. இதை தவிர சமுதாயத்தில் நிறைய விருந்து வச்சுருக்குறாங்க. பேர் சுற்றுறதுக்கு விருந்து, கத்தனா வச்சுருக்கிறேன், பிள்ளைக்கு கத்தனா வச்சுருக்கிறேன், அதுக்காக சாப்பாடு. மூத்தா போன வீட்டில் ரொம்ப கொடுமையிலும் கொடுமை அதுதான். மூத்தா போன வீட்டில் மூத்தா இருப்பார், அவரை சுற்றி உட்காந்து அழுது உப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவரை போய் அடக்கம் பண்ணி அந்த ஈரம் காஞ்சிருக்காது. திரும்பி வந்தால் இங்கே பார்த்தா நெய்ச்சோறும் பிரியாணி, பார்த்தா படடவுமாக கல்யாண வீடு மாதிரி இருக்குங்க. அப்போ அழுதது அவ்வளோ பொய்யாப்ப, அவ்வளோ நடிப்பாது. இறந்து போனவருக்காக சந்தோஷப்படுறீங்களா? அப்போ எவ்வளோ அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்க. இறந்து போனவருக்காக இந்த குடும்பத்தினர்கள் துக்கமாக இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கள நீங்கள் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கும் பொழுது இவங்க போய் என்ன செய்கிறாங்க? நம்மளுக்கு போய் நீ சாப்பாடு போடு, இவங்க எல்லாம் லிஸ்ட் எடுத்துருவாங்க. யார் யாருக்கு யார் யாரை கூப்பிடணும், என்ன நாக்கணும் இப்படின்னு சொந்தக்காரர்கள் என்ன செய்கிறாங்க? அந்த மாதிரி ஒரு விதவையாக இருப்பாங்க, கணவனை இழந்து ஒரு விதவை இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன செய்யலாம்? அந்த பொருளாதாரத்தை அவங்களுக்கு கொடுக்கலாம். உணவுங்கிற பேரில், விருந்துங்கிற பேரில் இப்படிப்பட்ட மோசமான விருந்துகள்லாம் சமுதாயத்தில் நடக்கிறது. கண்டிப்பாக இந்த மாதிரியான திருமணங்கள் என்ன செய்யணும்? ஆடம்பரமாக, படடவுமாக. இவர் இஸ்லாம் சொல்லாத விருந்துகள், ஒரு குறிப்பிட்ட ஒரு இறந்ததுக்காக விருந்து மார்க்கத்தில் இல்லை. ஹஜ்ஜுக்கு போகிறங்கிற பேரில் விருந்து, ஹஜ்ஜுக்கு போகிறது அல்லாவுக்காக ஹஜ் செய்யணும், அல்லாவுக்காக உம்ரா செய்யணும். இந்த வணக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு இதுக்கு ஒரு விருந்து என்ற சமுதாயத்தில் நடக்குது. இது அவ்வளவு பெருமைக்காக, பகட்டுக்காக நடைபெறக்கூடிய இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படாத விருந்துகள். இந்த விருந்துகளை எல்லாம் என்ன செய்யணும்? முஸ்லிம்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹ்ரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.